ஓம் 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 ஓம். திருச்சிற்றம்பலம். குருவருளையும் திருவருளையும் வந்தித்துக் கொண்டு எங்களுடைய மூத்த சைவ புலவர்களுடைய ஆசிகளையும் இன்று இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற பெரியவர்கள், சைவ ஆர்வலர்கள், சைவிமானிகள் மற்றும் விரிவுரையிட்ட இருக்கின்ற சைவ புலவர் சங்க தலைவர் சி. கமல்நாதன் ஐயா அவர்கள், தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற திருமதி கமலா ரவீந்திரன் அம்மையார் அவர்கள் மற்றும் அனைத்து பெரியோர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை கேட்டுக் கொள்கின்றேன். வழமை போல முதலில் பாராயணத்துடன் இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். திருச்சிற்றம்பலம். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. மாசரு திங்கள் கங்கை முடிமேல நின்று என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டோ உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கும் மிகவே. திருச்சிற்றம்பலம். புராணம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட. மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ். மன்றுளார் அடியார் மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றதெங்கும் புகழ் நின்றதெங்கும். மன்றுளார் அடியார் அவர் புகழ் வான் புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கு முறைவா போற்றி. நம பார்வதே பதே. நம பார்வதே பதே. நம பார்வதியே பதே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கு முறைவா போற்றி. கவாய் கனகத்திரளே போற்றி. கைலமலையானே போற்றி போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சிவசிதம்பரம். நன்றி நன்றி. வர பாராயணத்தை வழங்கிய அம்மையருக்கு சைவ புலவர் சங்க மிகுந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று திருவாசகத்தின் முதலாவது பகுதியாகி சிவபுராணத்தினுடைய 10ஆம் ஆனந்தி அம்மா இல்லாமல் போயிட்டா. ஏதோ டக்கண்டு வந்துட்டா. ஆனந்தி அம்மா ஆனந்தி அம்மா அன்மியூட் பண்ணுங்க. திருவாசகம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சார். இல்ல இல்ல இல்ல. திருவாசகத்தின் திருவாசக தொடர் விரிவுரையினுடைய 10வது நாள் சிவபுராணத்தினுடைய நிறையை தலைவர் சைவ பிரதானன் ஐயா அவர்கள் அவரை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடும் பணிவோடும் அழைத்து நிற்கின்றேன். வணக்கம். வணக்கம். எல்லாம் வல்ல மூலப்பரம்
பொருளாக முன்னின்று தடைகளை நீக்கி திருவருள் புரிகின்ற சர்வலோக விநாயகப் பெருமான் வல்லவை மணவாளன் கற்பக விநாயகப் பெருமானுடைய பாதார பிந்தங்களை முதற்கண் தலைமை சூட்டி பணிந்து சிதம்பரத்திலே திருநடனம் புரிந்து கொண்டிருக்கின்ற நடராஜ பெருமானுடைய திருவடிகளை தலைமை சூட்டி பணிந்து சிவகாமி அம்பிகையினுடைய திருப்பொற்பாதங்களையும் பணிந்து அங்கே குருவாக காட்சி எடுத்துக் கொண்டிருக்கின்ற மாணிக்கவா சுவாமிகளுடைய திருப்பாதங்களையும் நாங்கள் பணிந்து கொண்டு அடியேனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளையும் ஆத்மீக குருவள்ளல் அருக்கவி விநாசி தம்பி புலவரையா அவர்களுடையதும் பாதம் பணிந்து குருவருளையும் திருவருளையும் நிறைவாக வேண்டிக் கொண்டு திருவாசகம் என்ற அற்புதமான இந்த நூலை வணங்கி பெருமானுடைய பேரர்களோடு அகில இலங்கை சைவப்புலவர் சங்கம் அன்பர்கள் பலருடைய வேண்டுகோளுக்காக நடாத்தி வருகின்ற இந்த திருவாசக விரிவுரையிலே நாங்கள் கலந்து கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம். தொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்த ஆனந்தமாக்கியதே நெல்லை மறுபா நெறியளிக்கும் வாதபூரனென்கோன் திருவாசகம் திருவாசகம் என்னும் தேன். அற்புதமான இந்த விரிவுரையை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தினுடைய உபதேர்வு செயலாளர் சைவ புலவர் ஆனந்தி ஏரட்னம் அவர்களே, சிறப்பாக இந்த விரிவுரைகள் சூமூடாக உலகமெங்கும் வாழ்கின்ற சைவத்தமிழ் அன்பர்கள் கேட்டு உணர்ந்து சைவத்தின் வழி நிற்பதற்கு பெரும் வாய்ப்புகளை தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்ற திருமதி கமலா ரவீந்திரன் அவர்களே, அது மட்டுமல்ல அவர் மிக முக்கியமாக இந்த யூடியூப்பினூடாக பதிவு செய்து இதில் கலந்து கொள்ளாதவர்கள் கூட பல பேர் நூற்றுக்கணக்கானவர்கள் பார்வையிடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி வருகிறார். அவருடைய பெரும் பணியை வாழ்த்துகின்றேன். அத்தோடு இந்த விரிவுரைகளை மிகவும் ஆர்வத்தோடு பங்கு பற்றி உள்நாட்டிலே இருக்கின்ற வெளிநாட்டிலே இருக்கின்ற சைவ பெரியோர்களே, தாய்மார்களே, பிள்ளைகளே, மாணவ செல்வங்களே எல்லோருக்கும் இந்த நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்துக் கொள்வதிலே அடியேன் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எம்பிரானுடைய கருணையினாலே நாங்கள் நமச்சிவாய வாழ்க என்று ஆரம்பித்திருக்கின்ற 51 பகுதிகளிலே முதலாவதாக அந்த நமச்சிவாய வாழ்க என்று மந்திரத்தை வாழ்த்தி ஆரம்பித்திருக்கிற சிவபுராணத்தை 95 அடிகள் கொண்ட இந்த சிவபுராணத்தை ஆரம்பித்து சிவனுடைய அனாதி பழமைகளை எடுத்துச் சொல்லுகின்ற அந்த நூலினுடைய பூர்த்தி அந்த பகுதி, இந்த சிவபுராணத்தினுடைய பூர்த்தி பகுதிக்கு நாங்கள் இன்று வந்திருக்கின்றோம். உண்மையிலே சிவபுராணம் முன்னுக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற தத்துவங்களை நாங்கள் உணர்ந்து பார்க்கின்ற போது நீங்கள் உற்று அவதானித்தால் தெரியும், பின்னுக்கு வருகின்ற 50 பகுதிகளினுடைய முழு சாரத்தையும் பிழிந்தெடுத்தது போல, அந்த சாறு பழத்திலே சாறை பிழிந்தெடுப்பது போல அந்த முழு அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் இந்த சிவபுராணத்தை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த சிவபுராணமானது ஒரு சிவனுடைய அனாதி பழமைகளை சொல்வது மட்டுமல்ல, சைவ சித்தாந்த தத்துவங்கள் திருவாசகத்திலே பொதுவாக சொல்வார்கள் ஒரு நூலுக்கு முகவுரை மிக முக்கியமானது. அந்த நூலாசிரியர் இந்த நூலுக்குள்ளே என்னென்ன அமையப் போகிறது என்பதை மிகச் சிறப்பாக அதுக்குள்ளே சொல்லுவார். அதே போல மாணிக்கவா சுவாமிகள் இந்த இதுக்குள்ளே என்ன அமையப் போகிறது என்பதை இந்த பாடத்துறை திருப்பெருந்துறையிலே அருளப்பட்டது. இது கலிவெண்பா. வெண்பாவிலே பல வகை இருக்கிறது. அந்த வெண்பாவிலே இது கலிவெண்பா என்ற பாவினத்திலே தமிழிலே பாடப்பட்ட ஒரு பெருமைக்குரியது. அப்ப சிறப்பாக நாங்கள் எல்லோருமே பாராயணம் செய்யக்கூடிய ஒரு சுகமான நல்ல அடிகளை கொண்டதும் தொடர்ச்சியாக நினைவிலே நிற்கக்கூடியதும் அத்தோடு சிந்திக்க பொருள் கிடைக்கக்கூடியதுமான நல்ல ஒரு அம்சத்திலே அவர் அந்த சிவபுராணத்தை பாடியிருக்கிறார். அதே நேரம் எல்லாம் 50 பகுதிகளுடைய முழுமையான அம்சங்கள் எல்லாவற்றையும் இது ஒரு முகவுரை போன்று இதுக்குள்ளே அடக்கிவிட்ட பெருமையை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இதுக்குள்ள வருகிற அம்சங்களைத்தான் அவர் பின்னுக்கு நீங்க பார்த்தா தெரியும், வடிவா சிவபுராணத்தை பாராயணம் பண்ணி
அந்த அடிகள் எல்லாம் மனதிலே நன்றாக நிற்குமாக இருந்தால் நீங்க பார்க்கலாம், பின்னுக்கு ஒவ்வொரு பகுதியும் படிச்சு கொண்டு போய்க்குள்ள இந்த சிவபுராணத்தினுடைய அடியினுடைய விரிவுகள் அங்கே செல்கின்ற ஒரு தனித்துவத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்ப அந்த ஒரு பெரும் சிறப்பு பெருமானுடைய திருவருள். அதை நாங்கள் இந்த இடத்திலே முதற்கண் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். ஆகவேதான் இதில் ஒரு மரபை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அது என்ன மரபு என்று சொன்னால், இப்ப நாங்கள் எந்த ஒரு நூலுக்கும் ஒரு புராணங்களுக்கு காப்பு செய்யுள் படிப்பது போல இந்த புராணங்களுக்கெல்லாம் முதலாவது புராணம் என்ற பெயரோடு வந்த ஒரு நூலாக இருக்கிற இந்த சிவபுராணத்தை பாராயணம் பண்ணாமல் நீங்கள் திருவாசகத்தை படிக்கக்கூடாது. திருவாசகத்துல கீர்த்தி திருவகள் படிக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒன்றை படிக்க ஆசைப்பட்டாலும் சிவபுராணம் என்றாவது முகவுரை, ஒரு முன்னுரை மாதிரி அதை பாராயணம் பண்ணிவிட்டு, அதுக்காகத்தான் முன்னைய காலத்திலே பெரியவர்கள் வெள்ளிக்கிழமைகளிலேயாவது பாடசாலைகளிலே பிள்ளைகளுக்கு இதை ஒவ்வொரு நாளும் ஓதி பழக்கினார்கள். அப்ப எல்லாருக்கும் பாடமாய் போய்விடும். ஆலயங்களிலே இறைவன் வீதி உலா வருகிற போது சுவாமிக்கு பின்னாலே இந்த திருவாசகத்தை மனமுருகி பாடிக்கொண்டு வருவார்கள். அப்படி அந்த பாடுகின்ற ஒரு சிறப்பை கொடுக்கின்ற ஒரு தனித்துவம் நீங்க பார்த்தா தெரியும், இந்த திருவாசகத்துக்கு இருக்கிற ஒரு மகோன்னதம் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அப்ப சிவபுராணத்தினுடைய ஏனைய 50 பகுதிகளை நாங்கள் படித்து பொருள் கொள்ள விளங்குவதற்கு முன்பு இந்த சிவபுராணத்தை நாங்கள் ஓத வேண்டும். அது எங்களுக்கு பெரும் சிறப்பை கொடுக்கும், மகிமையை கொடுக்கும் என்பதை இந்த இடத்திலே உங்களுக்கு அழுத்தி கூற விரும்புகிறேன். நேற்றைய தினம் இந்த சிவபுராணத்தினுடைய 89வது அடியை பார்த்து அந்த இடத்திலே நிறைவு செய்திருந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது. 87 அடியிலே இருந்து நாங்கள் பார்க்கிறோம், மீட்டு இங்கு வந்து வினைப்புறவி சாராமே, மீண்டிங் என்று சொல்லுகிறோம். மீட்டிங்கு வந்து வினைப்புறவி சாராமே, கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே என்று அவர் சொன்னார். இந்த வல்லானே என்ற சொல்லு மிகச்சிறந்த ஒரு சொல் என்று நான் குறிப்பிட்டேன். கட்டுகளிக்க என்பது 2 வகையான பொருள்களை எல்லாம் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தேன். அப்படி சொன்ன மாணிக்கவா சுவாமிகள் 89வது அடியிலே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே என்றார். இந்த நள்ளிருள் என்பது யாரோ கேட்டிருந்தீர்கள், ஊழிக்காலத்தை குறிக்குமா என்று. பல பேர் பல பொருளை சொல்லுவார்கள், ஆனால் உண்மையிலே அது ஊழிக்காலம் அல்ல, அது நள்ளிரவு. இந்த சுவாமியினுடைய திருநடனம் என்பது வடிவாக அடியவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். 2 வகை இருக்கிறது. ஒன்று, அந்த நடராஜ பெருமானுடைய திருநடனம் எங்களுடைய மனதிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதயம் துடிக்கிறது அல்லவா, இதயம் டக் டக்குன்னு துடிச்சு கொண்டிருக்கேக்கல இந்த நியூட்ரன் புரோத்தன் அணுவுக்குள்ளே அசைகிறது மாதிரி நடராஜ பெருமான் சண்முக யந்திரத்தோடு அசைகிறது மாதிரி. சண்முக யந்திரம் நடராஜ பெருமான் தூக்கிய திருவடியோடு அவற்றை சடாமுடி விரிந்து 51 சுடர் கொண்ட திருவாசி. உண்மையிலே நடராஜ பெருமானுடைய திருவாசி 51 சுடர் கொண்டிருக்க வேண்டும் என்பது தத்துவம். அவ்வளவு பெருசு. சோழர் காலத்திலே எல்லாம் அப்படித்தான் அமைந்தது. தற்காலத்திலே சில இடங்களே அப்படி அமைகின்றது. 51 சுடர் இருக்க வேண்டும் திருவாசி. அந்த திருவாசி ஓம் என்ற பிரணவத்தை குறிப்பது. அதே நேரம் 51 சுடர்கள் எங்களுடைய 51 அக்ஷரங்களை குறிக்கும். இந்த 51 என்பது எங்களுடைய சமயத்திலே மிக விசேஷம் வாய்ந்தது. எனக்கு குருநாத சுவாமி இந்த வசந்த மண்டபத்தை அமைக்கிற போது எங்களுடைய கோயிலுக்கு ஒரு உத்தரவிட்டார். நீ வசந்த மண்டபத்தினுடைய கீழ்ப்பகுதியிலே இந்த உபவிடத்து கீழே வந்து நீ அந்த அடித்தளத்துக்கு மேலே நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் 51 நாகங்களை செய்து விடு என்று சுவாமி உத்தரவிட்டார். நான் என்னப்பா இந்த சுவாமி 51 நாகத்தை போட சொல்லுகிறார்? எங்களுடைய மரபு நாக மரபு. நாகப்ப சுவாமி நாகதம்பரானுக்கு விசேட வழிபாடு. முந்தின காலத்துல பிள்ளையாருக்கு முதல் நாம்பரானுக்கு தான் பழம்பாக்கு வெத்தலை வச்சு பூஜை செய்தான். பிள்ளையாருக்கு கூட பூஜை செய்வார்கள் எங்களுடைய முன்னோர்கள். நாகம் எங்களுடைய குலமரபு சின்னம். அப்ப நாகம் இப்போதும் அங்கே இருந்து எப்போதும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கும். அப்ப அந்த நாகத்தை போட சொன்னார். 51 என்கிற போது நான் ஆழமாக சிந்தித்தேன். கந்தர் அனுபூதியிலே 51 பாட்டு. அது எல்லா மந்திரங்களும் 51 அக்ஷரத்துக்குள்ளே அடங்கும் என்று சொல்லுவார்கள். அந்த 51 அக்ஷரங்களையும் வைத்துக் கொண்டு அருணகிரிநாத சுவாமிகள் பாடியதுதான்
இந்த கந்தர் அனுபூதி. அதுவும் கிளி என்ற நிலையில இருந்து பாடினார் முருகனுக்கு பக்கத்தில். அதனாலதான் பழனி மலை வேறு இடங்கள்ல இந்த முருகப்பெருமான் தண்டாயுதத்தில தோளிலே கிளி இருப்பது போல செய்து விடுவார்கள். மாணிக்கவா சுவாமிகள் எப்படி சிதம்பரத்திலே அவர் ஜோதி வடிவமாக எப்போதும் இருந்த காட்சி கொடுக்கிறாரோ, அதே போது முருகப்பெருமான் எங்கிருக்கிறாரோ அங்கே கந்தர் அனுபூதியை எப்போதும் மோதிக்கொண்டு அருணகிரிநாதர் கூடவே இருக்கிறார். முருகப்பெருமானை வணங்குகிற போது அருணகிரிநாதரையும் வழிபடுவோம். அப்ப இறைவனுடைய அருள் பெற்ற அருளாளர்கள் இப்படிப்பட்ட மகோன்னத நிலைகளை பெறுவதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். சாவா மூவா பெருநிலை பேரின்ப என்ற அந்த தனித்துவ நிலையை சுவாமி வழங்குகிறார். அப்ப அந்த 51 அக்ஷரம் அதான் கந்தர் அனுபூதி. சுவாமி எனக்கு உத்தரவு சொன்னார், 51 படிக்கலாட்டிலும் நீ அந்த உருவாய் அருவாய் என்ற 51வது பாட்டை படிச்சேன்டா எல்லாம். அதே போலதான் என்று நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். இந்த சிவபுராணத்திலும் பாருங்கள் 51 பகுதி. நான் இப்ப இதை சொல்லியேக்குதான் எனக்கு இந்த மூளையில சிந்தனையில தட்டுது. நான் முந்தியெல்லாம் படிக்கல, இது வரையில்லை. அதான் நான் சொன்னேன், இந்த திருவாசகத்து உரை சொல்லுகிற போது மீண்டும் ஒரு முறை சொல்லுகிற போது இப்படி வருமென்று நான் சொல்ல முடியாது. நான் இதை சொல்லிக்கொண்டு போதான் எனக்கு கடவுள் இந்த சிந்தனையிலே கூர்மையான மெய்ஞானத்தை ஊட்டுகிறார். திருவாசகத்திலும் பார்க்கிறோம் 51 பகுதிகள். என்ன அற்புதம்! அப்ப அந்த 51 பகுதியும் சித்திக்க வேண்டும் என்றால் சிவபுராணம் பாடணும். ஏன்னா நமச்சிவாய முன்னுக்கு வச்சபடியா இதை முன்னுக்கு பாடணும். கந்தர் அனுபூதியில முருகன் சொன்னார், நீ கடைசியா இருக்கிற உருவாய் அருவாய் உள்ளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் என்று படி. நீ 50 மிச்சம் 50 பாட்டும் படிக்க சித்து உனக்கு கிடைக்கும். அப்ப அதுக்காக நான் படிக்கக்கூடிய நேரம் 51 படிக்க வேண்டும். எங்களுக்கு அவசரம் இயலா நேரத்தில் இதையாவது கடைசி படிக்க வேண்டும். அப்ப அங்க பாருங்க என்ன தொடர்பு. நடராஜ பெருமானுடைய திருவாசியிலே 51 சுடர், அது 51 அக்ஷரங்கள், எல்லா மந்திரங்களும் 51 அக்ஷரங்களுக்குள்ளே அடங்கும். கந்தர் அனுபூதி 51 அக்ஷரங்கள். திருவாசகம் 51 பகுதி, 51 அக்ஷரங்கள். நடராஜ பெருமானுடைய திருவாசியில இருக்கிற 51 சுடர் தான் இந்த திருவாசகத்தினுடைய 51 பகுதி என்பதை நீங்கள் நெஞ்சிலே கொள்ள வேண்டும். அப்ப நடராஜ தத்துவத்தை பற்றி நாட்கணக்கிலே பேசிக்கொண்டு போலாம். பஞ்சகிருத்திய தத்துவம், நமஜிவாய தத்துவம், இப்படி நிறைய தத்துவம். அப்ப இந்த நடராஜ பெருமானுடைய தாண்டவம் ஆடுகிறார். இந்த தாண்டவம் 2 வகையில இருக்கு. ஒன்று அகத்தாண்டவம், இன்னொன்று புறத்தாண்டவம். ஒவ்வொருடைய இதயத்திலும் நடராஜ பெருமான் நடனம் புரிகிறார். இதனாலதான் எங்களோட உடம்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிரை எல்லாம் அவர் இருந்து நடனம் புரிஞ்சு இயக்குகிறார் என்பதை நீங்கள் மனதிலே நினைக்க வேண்டும். மனத்தின்கண், அந்த மனத்தின்கண் அந்த நடராஜ பெருமான் திருநடம் புரிகின்ற நிலை எப்போது கிடைக்கும் என்றால், அதை பல இடத்திலே மாணிக்கவா சுவாமி சுட்டி காட்டி கொண்டு சென்றார். மனத்தின் கண் மாசில நாதல். மனத்தில குற்றம் இல்லாமல் மாசில்லாமல் தூய்மையா இருந்தால் தான் நடராஜ பெருமான் ஆடுவான். அந்த நடனம் தான் இங்கே சொல்லப்படுகிற நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன். நீங்க ரொம்ப மிக மிக கவனமாக பார்க்க வேண்டும். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே என்பது அந்த அர்த்தம். அது ஒரு பெரிய ஒரு விளக்கம். சிதம்பரத்திலே ஆடுகிற நடனம் அது புறத்தே ஆடுகிற நடனம். உலகத்தை இயக்குவதற்காக நடராஜ பெருமானாக ஆடுகிறார். அதனாலதான் நீங்கள் அடுத்த அடியிலே பார்க்கலாம். 90வது அடியிலே மாணிக்க சுவாமிகள் தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே என்றார். ஏன் மாணிக்கவாதியர் என்ன விஷயம் விளங்காதாளா? ஏனப்ப இதுல நள்ளிரு நட்டம் பயின்றாடும் நாதனே என்று சொல்லிவிட்டு திரும்ப தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே என்று ஏன் பாடினார்? நாங்கள் சற்று யோசிக்க வேண்டும். 2 ஒரே விஷயமா இருக்க, ஏன் அதை பாட வேணும்? சொன்னதுக்கு காரணம் தான். இங்க ஊழி காலத்தில் ஆடுற தாண்டவம் அல்ல, அது கொடுகொட்டி அது பயங்கர கூத்து. அப்ப ஊழி தாண்டவம் அல்ல. இங்க நள்ளிரு நட்டம் என்றால் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே அகத்துக்குள்ளே ஆடுகிற நடனத்தை குறிப்பது. தில்லையிலே ஆடுகிறது, புறத்திலே ஆடுகிற கூத்து, புறக்கூத்து. பஞ்சகிருத்தியம் செய்வதற்காக அவர் ஆடுகிறார். அடுத்த இந்த நள்ளிரில் நட்டம் என்பது புறக்கூத்தை விட சுவாமியை அகத்திலே வைத்து நடனமாடுகிறார் என்று பாவனை பண்ணுவது மிகப்பெரிய ஒரு விஷயம். அடுத்த பெரியோர் இதுக்குள்ளே பெரியோர் பொக்கிஷம் புதைந்திருக்கிறது. சித்தர்கள், மகான்கள், யோகிகளுக்கு இறைவன் சித்து கொடுத்துற ஒரு பொக்கிஷம். தியானத்தாலே தான் இறைவனை காணலாம் என்று குறிப்பிட்டார். நான் சொல்லினேன்.
அத்தனை பெரியவர்களும் ஞானிகளும் எல்லோரும் தியானத்தாலதான் சுவாமியை கண்டிருக்கிறார். தியானத்தாலதான் இறைவனை காணலாமே தவிர சும்மா சாதாரணமா நீங்க காண முடியாது. விக்கிரகத்துல இதுகள்ல சும்மா பார்க்கலாமே தெரிய ஓவியங்கள்ல இறைவனை நேரிலே காட்சி காணுண்டா தியானம் செய்யணும். இந்த தியானம் செய்பவர்கள் மற்ற காலங்களில் தியானம் செய்வதை விட நள்ளிருளிலே தியானம் செய்வது மகோன்னதம் என்று பல ஞானிகள் சொல்லியிருக்கிறார், பல சித்தர்கள் சொல்லியிருக்கிறார். பல பேர் திடீரென்று சாமத்திலே சரியா 12 மணிக்கு திடுக்கிட்டு எழும்பி எழுந்திருந்து உற்சாகமாக தியானத்திலே இருப்பார். அந்த தியானம் பெரிய சித்துக்களை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். இந்த தியானத்தை விட மிக மகோன்னதமான அடுத்தொரு தியானம் என்னென்றால், இந்த நள்ளிரவு வேளையிலே சுடலையிலே மயானத்திலே தவம் இருக்கிறது, தியானம் பண்றது. இது நீங்க நினைச்சாலே சுடலைக்கு 12 மணிக்கு போறதே சரி வராது. ஒரு கதை சொல்லுவார் ஒருத்தன், ஒரு போட்டி ஊர்ல ஒரு போட்டி வந்தன்னு சொல்வார்கள். 2 கோஷ்டிக்குள்ள போட்டி வந்துட்டுது இளைஞர்களிடம். ஒரு குழுப்பு சொல்லிச்சுது, ஆறு சுடலைக்க போய் சாமம் 12 மணிக்கு இந்த மாடு கட்டுறதுக்கு நாங்க கட்டை இடிப்போம், கீழே கூராக்கி போட்டு நிலத்துல கட்டை இடிக்கி போட்டு அந்த இடிக்கட்டையில தான் மாட்டை கட்டுவோம். அப்ப அந்த மாடல சுழண்டு மேய்ஞ்சு கொண்டு இருக்கும், இருகாதபடி உருவுதளமா கட்ட வேணும், நல்லபடியா சுற்றி வரக்கூடியதா. அப்படியான இடிகட்டையை கொண்டு போய் சுடலேக்குள்ள யார் இடித்து போட்டு வருகிறாரோ அவன் தான் வீரன், கட்டிக்காரன், ஒன்றுக்கும் பயப்படாதவன். அப்ப எல்லாரும் பயந்து போந்தோம், ஐயோ சாமத்துக்குள்ள சுடலையில போகலாம் ஐயா, பேப்பியாது இருக்கிற நேரம் சும்மா பகல்லே போயிடாது, உடம்பெல்லாம் நடுங்கும், பேக்கதை இருக்கிற நான் போயிடலாம். ஒருதன் துணிஞ்சான், சொன்னான், இல்ல நான் போறேன், நான் சுடலைக்கு இறுக்கி போட்டுவான். சரி, இவங்களும் உண்மையா சரி நீ இறுக்கி போட்டு வாண்டி இவங்கள் ஒளிச்சு மற்ற குரூப் ஒளிச்சு பார்க்கு உண்மையா போறான்னு ஒளிச்சு போறாங்க. அவனும் கட்டையை கொண்டு போறான். போய் அங்க எங்க சுத்தி பார்த்தான், கோட்டான் சத்தம் போடுது, நரி உலகிடுது, சின்ன பூச்சிகள் எல்லாம் கத்தி கொண்டு இருக்குது, இப்படி எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அவன் சுத்துமுட்டும் பார்த்து போட்டு குனிஞ்சு இருந்து கொண்டு கட்டைய உங்க இடிச்சாத்தானே இடிச்சு கீழே ஊன்றப்படும். அவன் கட்டையை இடிச்சான், கட்டையை இடிச்சு போட்டு எள்ளும்பினான். எள்ளும்பேக்கு ஏதோ இழுத்ததுமாய் கிடந்து ஐயோ பேயன்ட்டு நினைச்சான். அவ்வளவுதான், அவனுக்கு காட்டு ஆள் முடிஞ்சு. இவன் என்னடா துணிஞ்சவன் என்று போனால் ஆள் முடிந்து விட்டது என்று ஒளிச்சிருந்தவங்க ஆழக்காணையில் வந்தால் அப்படியே மயானத்துக்குள்ள விழுந்து கிடக்கிறான். அங்க பேயும் பிடிக்கல, ஒன்றும் முழுக்க இல்லை. என்ன நடந்தா, அவன் இருந்து கொண்டு கட்டைய இருக்கைக்குள்ள சாரம் அந்த இடிகட்டைக்குள்ளே அகப்பட்டு விட்டது. அப்ப இடிகட்டைக்குள்ள சாரம் அகப்பட்டு விட்ட உடனே இவன் எழும்புகிற போது அது இழுக்க நினைச்சான், பேய் இழுக்குது. அவ்வளவுதான், மருண்டவன் கண்ணுக்கெல்லாம் பேய் என்று சொல்ற மாதிரி அவன் அந்த இடத்திலேயே அவனுக்கு பிரஷர் அடிச்சு உயிர் போயிட்டு. இப்ப இந்த இடத்துல இது ஒரு கதையாக இருக்கிற போதும் அந்த ஒரு அதாவது பயமின்மை என்பது எங்களுக்கு முக்கியமானது. நான் பயபக்தி என்று ஒன்று சொல்லுகிறோம், ஆனால் இறைவன் மேல நம்பிக்கை வைத்து பயமில்லாமல் செய்கிறது என்பது பெரிய வேலை. அப்ப முன்ன பெரிய சித்தர்களுக்கெல்லாம் இந்த பயம் எல்லாம் கிடையாது. நான் முன்பே சொல்லினேன், மயானத்திலே சுடலை சாம்பலை எடுத்து சிவபெருமான் பூசிக்கொண்டு ஆடுகிறார், உயிர்களுடைய விமோசனம் வழங்குவதற்காக. அப்ப முனிவர்கள் பயப்பட மாட்டார்கள். சாமம் 12 மணிக்கு போய் மயானத்தில இருந்து தவம் இருப்பார். அப்படி தவம் இருந்து பெரிய சித்துகள் பெறுவார்கள். உங்களுக்கு தெரியும், ரமண மகர்ஷி அப்படி சாமத்திலே மயானத்துக்குள்ளே இருந்து சித்து பெற்ற ஒருவராக வரலாற்றிலே கூறப்பட்டிருக்கிறார். நான் திருவண்ணாமலைக்கு போன போது அங்கே திருவண்ணாமலையிலே இருக்கின்ற தேயிலிங்கமாக இருக்கிற சுவாமி, அக்னி வடிவாக இருக்கிற சுவாமியை வணங்கி அங்கே அருணகிரிநாதருக்கு உபதேசம் செய்த முருகப்பெருமான் எந்த குருநாதனையும் வணங்கி பின்பு அங்கே இந்த சுரங்கத்துக்குள்ளே இந்த ரமண மகர்ஷி தியானம் பண்ணின அந்த சிவலிங்கம் எல்லாத்தையும் போய் வழிபாடு செய்தேன். இப்போதும் கண்ணுக்குள்ளே அந்த காட்சி இருக்கிறது. அதான் புண்ணிய தலங்களை வாழ்நாளிலே ஒரு முறை போய் தரிசிக்க வேண்டும். ஒரு முறை தரிசித்தால் காலம் முழுக்கலும் அந்த காட்சி கண்ணிலே நிற்கும். அந்த பாதாள குகைகளுக்குள்ளே ரமண மகர்ஷியினுடைய தியானம் பண்ணின அற்புதத்தை பார்த்தேன். எல்லாம் சித்தர், மிகப்பெரிய சித்தர் ரமண மகர்ஷி, உங்களுக்கு தெரியும். அப்ப ரமண மகர்ஷியினுடைய வரலாற்றிலே அவர் சாமம் 12 மணிக்கு மயானத்திலே இருந்து தவம் புரிந்துதான் இந்த மிகப்பெரிய சித்துக்களை பெற்றதாக வரலாறு சொல்லுவார். அப்ப அப்படி ஒரு தியானத்திலே பெரிய ஒன்று இந்த நள்ளிரவு. இந்த நள்ளிரவிலேதான் சுவாமி சுடலேக்குள்ள நடனமாடுகிறார்.
சில பேர் முன்ன காலங்கள்ல கோயிலையும் சுடலை என்றே சொல்லுவார்கள். இந்தியாவிலே மயானத்துக்குள்ளே அமைக்கப்பட்ட பல கோவில்கள் இருக்கிறது. நாயன்மார்கள் பாடி இருக்கிறார்கள். அதிகமான சிவன் கோயில்கள் மயானங்களிலே அமைக்கப்பட்ட வரலாறுகள் உண்டு. அப்ப பொதுவாக சில பேர் கோயில மயானம் என்று சொல்லுவார்கள். அது சொல்றது காரணம் என்னன்னா, கோவில்லையும் நாங்கள் தியானம் இருக்கிற போது அது வேலை செய்யும். ஆனா கோயில இருக்கிற தியானத்தை விட மயானத்துல இருக்கிற சாமத்துல 12 மணிக்கு இருக்கிற தியானம் மிகப்பெரிய விஷயம் என்பதை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த சாமத்திலே அடுத்தது தியானம் பண்றதை விட சாமத்தில நடனமாடணும்னா நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். இப்ப சுவாமி பாருங்கோ, இந்த நடனமாடுறதுக்கு எப்போதும் விழிப்பாக இருக்கிறார். அவருக்கு ஒரு தேவையுமே கிடையாது. இந்த உயிர்களுக்கு விமோசனம் வழங்குவதற்காக, உயிர்களுக்கு மோட்சம் வழங்குவதற்காக அந்த பெருமான் எப்போதுமே விழிப்புடன் நின்று நடனமாடி கொண்டிருக்கிறார். அதையும் இந்த அடியிலே மாணிக்கவா சுவாமி சுட்டி காட்டுகிறார். அதான் ஒரு நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. தூங்கிக் கொண்டு நித்திர தூங்கிக் கொண்டிருக்கிறவர் நடனம் புரிய முடியாது. சரியாக சிரத்தையோடு முழு நடனமா எல்லா அங்க அபிநயங்கள் எல்லாம் செய்ய முடியாது. கண்ணோட்டம், கை, கால் எல்லாம். அப்ப நல்ல விழிப்பாக உஜாராக இருக்கிற நிலையில தான் நடனத்தை புரியலாம். அப்ப எல்லா வாத்தியங்களும் இருக்க இப்படி நடனமாடுகிற நாதனே தலைவா என்று மாணிக்கவா சொல்றார். அப்ப இந்த பெரிய ஒரு விஷயத்திலே பார்த்தால், தில்லையம்பலத்தை நாங்கள் சிந்தித்து வணங்குகிறோம். அது புறக்கூத்து. அந்த புறக்கூத்தை எவர் ஒருவர் அகக்கூத்திலே கண்டு தரிசித்து தூய மனதோடு ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு சகல சித்தும் உண்டாகும் என்பது மாணிக்கவா சுவாமிகளுடைய இந்த அடியிலே கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு மகோன்னத வாக்கு. இதை நீங்கள் ஒவ்வொருவரும் சாதாரணமா நினைக்க கூடாது. அப்ப இப்படி சொன்ன அவர் அடுத்தத தில்லையுட் கூத்தனே என்ன சுவாமி, நீ இப்படி நள்ளிரில் நட்டம் புரிகிறாய், ஆனா தில்லையில் கூத்தனுடைய சிறப்பு நடனம் தில்லை. இந்த உலகத்தை இயக்குவதற்காக நீ அங்கே பெரிய பெரிய அற்புதமா இந்த நடனத்தை திருநந்தி தேவர் மத்தளம் வாசிக்க, இந்த துந்துமி மேளங்கள் சங்கு நாதங்கள் இதெல்லாம் ஒலிக்க, உடுக்கெல்லாம் இசைக்க பெருமானே நீ ஆடுகிறாய். அப்படி சொன்ன அந்த கூத்தனே, கூத்தனே என்பது இறைவனுக்கே குறிக்கிற ஒரு பெயர். அப்ப தில்லையுள்ள நீ பெரிய கூத்து ஆடுகிறாய். அதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த கூத்து, ஆனந்த தாண்டவம். அவர் எத்தனையோ தாண்டவம் ஆடி இருக்கிறார். 108 தாண்டவங்கள் சிவபெருமான் ஆடினதை பற்றி சொல்லப்படுது. சில கோவில்கள் நல்லூர்ல எல்லாம் 108 தாண்டவங்களும் உள் சுவருக்குள்ளே ஓவியமாக கீறப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலும் வேறு வேறு ஆலயங்களிலும் அண்மை காலங்களிலே கீறப்பட்டிருக்கிறது. சில இடத்துல 108 தாண்டவங்களையும் படமாக பிரதி எடுத்து தூக்கி இருக்கிறார்கள் சிவன் கோவில்களிலே. அப்ப சிவபெருமான் காளியோடு நிகராக 108 தாண்டவம் ஆடினார். ஆனால் அவர் காலை தூக்கி மேலே வைத்து ஆடினதை காளியால் ஆட முடியாதால் காளி தோற்று போனது. தில்லையிலே காளியை அடக்கி தில்லைக்காளியை எல்லையிலே காவலுக்கு நில்லென்று வைத்தவர் சிவபெருமான். அதான் தில்லைக்காளி என்பது யாராலும் அடக்க முடியாத காளி. ஆனா அந்த தில்லைக்காளியை சிவபெருமான் திருநடனம் புரிந்து அவர் காலை தூக்கி மேலே ஆடினார். பொம்பளையார் காலை தூக்கி மேலே ஆட இயலாது. அதனால் காளி தோற்றது. எல்லையிலே நீ காவலுக்கு இருந்து காவலாக நில் காளியை என்று சிவபெருமான் அனுக்கிற முறை. இதனாலே தில்லைக்காளி ரொம்ப ரொம்ப சக்தி படைத்த காளி. எல்லா காளியிலும் தில்லைக்காளிக்கு ஒரு தனித்துவம் உண்டு. அது மிக சிறந்தது. அப்ப சிதம்பர சக்கரம் வைத்து ஜபிப்பதும் தில்லைக்காளியை பூசிப்பதும் மகோன்னத சிறப்புடையது என்பது சைவ சமயத்திலே சொல்லப்பட்ட ஒரு பெரும் விஷயம். அப்ப அந்த ஒரு விஷயத்தை நீங்க யோசிக்க வேணும். அப்ப இறைவன் 108 தாண்டவங்கள் ஆடுகிறார். அந்த தாண்டவங்களிலே தில்லையிலே ஆடுற தாண்டவம் தான் ஆனந்த தாண்டவம். வடிவா உற்று நோக்கி கொண்டு ஒரு சிரிப்பு வரும். போய் பார்த்தவர்களுக்கு தெரியும். சொல்லுவார்கள், அதிகாலை 2 மணிக்கே நடராஜருடைய அபிஷேகம் தொடங்கி விட்டால் அதுல இருந்து அந்த ஆருத்ரா தரிசனத்தை பார்த்து கொண்டு இருக்க சிரிச்சு கொண்டே அந்த அபிஷேகம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டிருப்பார் நடராஜ பெருமான். ஆனந்த தாண்டவம். அப்ப ஆனந்த தாண்டவத்தை பார்க்கிற போது எங்களுக்கு பேரானந்தம் உண்டாகும். எங்களுடைய பிறவி போகும், எங்களுடைய துன்பம் போகும், எங்களுடைய வினைகள் கருகி போகும், எல்லையில்லா பேரானந்தம் உண்டாகும். ஆகவேதான் இங்கே சொன்னார் தில்லையுட் கூத்தனே. தில்லவனம், தில்லவனம் என்றது உங்களுக்கு தெரியுமாங்க, தில்லைக்காடு. தில்லை மரம் இருக்கிற ஒரு காடு. ஆனா தில்லை மரம் ஒரு பொல்லாத மரம். தில்லை மரத்தின் பால் பட்டுதோ அந்த பால் கண்ணெல்லாம் அவிஞ்சு பொங்கி அவ்வளவுதான்.
எனக்கு இதை சொல்லுகிற போது எங்களுடைய கோவில்ல நடந்த ஒரு வரலாறு வருகிறது. 87ஆம் ஆண்டுகள் அளவிலே 87 நினைக்கிறேன், இந்திய ராணுவம் இலங்கைக்கு வந்த காலத்திலே நாங்கள் கோவில்ல அப்பப்பாதான் பூஜை செய்து கொண்டிருந்தவர் பெரும் பொங்கலுக்கு பண்டமெல்லாம் எடுத்து கோயில் அடிக்கு கொண்டு போய் காலமை வளர்ந்து நேர்ந்து வளர்ந்தெல்லாம் வச்சு மடைபரவி பொங்கலுக்குரிய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிற போது அதிகால வேளையிலே ரவுண்ட் அப் பண்ணி சொல்லி சுற்றி வளைப்பண்டு சொல்லி 2000 இராணுவத்துக்கிட்ட வருகிறார்கள். அப்ப அந்த நேரத்துல இளைஞர்கள் பெரிய எல்லாம் பயந்து காட்டுக்கரையில கோயில் என்று சொல்லி கோயிலுக்கு நிறைய ஜனம் வரையில்லை. நாங்க ஒரு கொஞ்சம் பேர் தான் நின்றவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை செய்து கொண்டு வந்தார்கள். பிடிச்சு கொண்டு விடான்னு பயம் வந்த இந்திய ராணுவம். அப்ப கண்ணாடிக்காரன் தான் சொல்றது, இந்தி ராணுவம் அவன் பொல்லாத ஆளவன். கந்த சட்டிக்கு உபவாசத்துக்கு செம்போட நின்றாக்களையே குள்ளத்துக்குள்ள போட்டு தலைகளை கட்டி போட்டு கிழுவன் கொட்டத்தாலே அடிப்பாருன்னு சொல்லுவார். பயம். கண்ணாடிக்காரன் வாரான் என்றால் பெரியவன் வாராண்டா எல்லாருக்கும் செலமலம் போகும், அப்படி நடுங்குவார்கள். அப்ப அந்த வருகிறார்கள். நான் அப்ப சின்னப்பொடியன், அப்பப்பாதான் அப்ப பூசை கொண்டிருக்காரு. நான் நிக்கிறேன் கோயிலடியில. வந்தவர்கள் கொஞ்சம் பெரிய ஆக்களை பிடிச்சு கொண்டு காட்டுக்குள்ளே LTT நிக்குது, பிடிக்கணும் பாருங்க கொண்டு சொல்லி அவைகளை கூட்டிக் கொண்டு பாதை காட்ட இறங்குகிறார்கள். இறங்கி கொண்டு போய்க்குள்ள அந்த காலத்துல அதுக்குள்ள விடுதலை புலிகள் நின்றது உண்டு மறைந்து. அப்படி மறைந்து நின்றதாலே அந்த அவர்கள் சாப்பிட்டு போட்ட பார்சல்களை எடுத்து விட்டார்கள். பார்சல்ல உங்களுக்கு தெரியும், அந்த பேப்பர்ல டேட் இருக்கும். அந்த டேட்டை பார்த்துட்டு அவங்க பிடிச்சிட்டாங்க, இது அண்மையில போடப்பட்ட பார்சல் அண்டு. அப்ப நீங்க பொய் சொல்லி போட்டீர்கள் என்று சொல்லி பூனாக்கள் எல்லாம் மிரட்டி உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு நல்ல அடி எல்லாம் இருக்குண்ட இந்த வேத பூனாக்கள் எல்லாம் அழுவார மாதிரி பேரஞ்ச மாதிரி குருநாதா இது என்ன சோதனை பொங்கலில இப்படி. அப்ப சனம் ஒன்றும் வரையில்லை. அவிச்சாச்சு அன்னதானம் இதுகள் எல்லாம் என்ன செய்ய போறோம், பூசி எப்படி நடக்க போட்டு ஒரே குழப்பம். போனவர்கள் ஒரு அரை மணித்தியாலம் ஆகவில்லை, பெரியவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். இராணுவம் திரும்பி வருகிறது. போனவர்கள் பெரியவர்களும் வருகிறார்கள். வந்தால் இந்த பெரியவனை கொண்டு வந்து இப்ப பூவரசு தலைவிருஷம் இருக்கிறது முன்னுக்கு, அது 600 வருஷங்களுக்கு முற்பட்டது. அந்த பூவரசுக்கு முன்னுக்கு படுத்து விட்டார்கள். பெரியவன் ஐயோ அம்மாண்டு குளர்றான். கண்ணெல்லாம் வீங்கிட்டுது, பெட்டிஷன் முகமெல்லாம் வீங்கிட்டுது. என்ன நடந்தா இவை அப்படியே தில்ல மரங்கள், நிறைய தில்ல மரங்கள் நிக்குது கோயிலுக்கு கிழக்கால. அதுக்கால பூந்து இவியல் போயிருக்கிறேன். போயிருக்க தில்லம்பால் அவன் கண்ணாடி காலே அடிச்சிட்டு இருக்கு. கண்ணுக்கு அடிச்ச உடனே அந்த தில்லம்பாலின் அருமை தெரியாம இவர்கள் தண்ணி எடுத்து கண்ணை கழுவினார்கள். நீர் படக்கூடாது தில்லம்பாலுக்கு, பட்டா அவ்வளவுதான். தண்ணி பட்ட கூடாது. அது பகூரமா பயங்கரமா இட்டிஞ்சது, பொல்லாத எரிவு. அந்த வேதனை ஐயோ ஐயோன்னு குளர்றான். ராணுவம் சுத்தி நிக்குது. அப்பப்பா இருக்கா. அப்பா உடனே விபூதி எடுத்து கொண்டு வந்து விபூதி பூசி, எங்களுக்கு அவர்கள் வயது போனவர்களுக்கு தெரியும். அவர் சொன்னா இதுக்கு ஒரு இளநி வலுவல் நல்ல மருத்துவம் என்று தெரியும். அபிஷேகத்துக்கு இருந்த இளநி ஒன்றை வெட்டி அதனுடைய வலுவலை எடுத்து விபூதிய போட்டு கண்ணிலே அப்பி கொஞ்ச நேரம் படுக்க விட்டார்கள் கோயிலடியில. அப்படி படுத்திருக்கிற நேரத்திலே அந்த சுவாமியினுடைய திருவருளால கொஞ்சம் கொஞ்சமா அந்த அவனுக்கு வேதனை குறைந்தது. வேதனை குறைந்த உடனே அவன் சொன்ன வார்த்தை ரவுண்ட் அப் ஓஃபண்டா, சுற்றி வளைப்பு நிறுத்தப்படுகிறது. பெரியவனை செச்சர்ல தூக்கினாங்க. 4 இராணுவம் தூக்கி கொண்டு பெரியவனை முன்னுக்கு கொண்டு போக வந்த 2000 இராணுவம் திரும்பி போகிறது. எல்லாருக்கும் புல்லரிக்கிறது. குருநாதருடைய அற்புதத்தை நினைத்து எல்லாரும் வியந்திருக்கிறோம். 8 சொச்சத்துக்கு எல்லாம் ரவுண்ட் அப் முடிஞ்சுது. எல்லாம் போறாங்க. பெரியவன் முன்னுக்கு போறான். 2000 இராணுவம் திரும்பி போகும். வளமையை விட நிறைய அடியவர்கள், ஆயிரக்கணக்கான அடியவர்கள் வந்து அன்னதானமே அந்த முறை காணாம வந்துட்டு, அதான் பகுதி. அன்னதானமே காணாம வந்துட்டு, அவ்வளவுத்துக்கு அதிசயமா இருந்தது. இந்த அற்புதம் உண்மையாக இந்திய ராணுவ காலத்திலே எங்களுடைய ஆலயத்திலே நடந்தது. அப்பதான் இந்த தில்லை மரத்தை பற்றி நான் அறிந்தேன். இந்த தில்லை வனம் தான் சிதம்பரத்தினுடைய வனம். அப்ப இது ஒரு வித்தியாசமான மரங்களுக்குள்ள வித்தியாசமானது. அதனாலதான் அதுக்கு பேர் தில்லையம்பலம். ஏன் தில்லையம்பலம் பேர் வந்தது யோசிக்கணும். ஆகவே அதை இங்க மாணிக்கவா சுவாமியை சுட்டி காட்டுகிறார். அந்த விருட்சத்தை தில்லையுட்கூத்தனே. அடுத்தது சொன்னார் அற்புதமாக, தென்பாண்டி நாட்டானே என்று குறிப்பிட்டார். இந்த அன்பர்களே, இந்த தென்பாண்டி நாட்டானே என்று ஏன் குறிப்பிட்டார்? இதுக்குள்ள பெரிய ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டறிய வேண்டும். மாணிக்கவா சுவாமிகள் தென்பாண்டி நாட்டானே என்று குறிப்பிட்டதற்கு, பெருமானே இந்தியாவிலே எத்தனை தேசம் இருந்தாலும்
நீ மானிட வடிவம் போல வந்து திருவிளையாடல் புரிந்த மிகவும் மகோன்னதமான புண்ணிய பூமி தமிழ்நாட்டிலே இந்த பாண்டி நாடு. அது மதுரை மீனாட்சி அம்மன். இன்றைக்கு வெளிநாட்டவர்களே மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆய்வு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில கொடுக்குற விபூதியையும் குங்குமத்தையும் ஆய்வு செய்து நாசார்ல இருக்கிற விஞ்ஞானிகளே இப்ப திகைச்சு போயிருக்கிறாங்க. அதுக்கு இருக்கிற சக்தியை, அது என்ன அந்த கோயில் அப்படி உண்டாகுது. காலத்துக்கு காலம் தன்னுடைய ஆலயத்தை பாதுகாக்கிறதுக்கு மதுரை மீனாட்சி அம்மை எத்தனையோ திருவிளையாட புரிந்திருக்கிறார். அது சொல்லிக்கொண்டே இருக்கலாம். தமிழ் வளர்க்கிறதுக்கு மதுரை தான் மூலம். எங்களுக்கு கிடைக்கிற புண்ணிய நூல்களை பாதுகாத்து தந்தது அவை. சுவாமி நேரே வந்து திருவிளையாடல் புரிந்து தன்னுடைய மகிமைகளையும் தனித்துவங்களையும் அற்புதங்களையும் காட்டிய புண்ணிய பூமி மதுரை. அதனாலதான் ஒரு முறையாவது மதுரையில காலடி வைக்கும். மதுரை அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு பூமி. அப்ப அந்த சிறப்பை மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். தென்பாண்டி நாட்டானே, உனக்கு உலகம் முழுக்கலும் தேசமாக இருந்தாலும் நீ தென்பாண்டி, அது பாண்டி நாடு தென்பாண்டி நாட்டானே. அப்ப அந்த மதுரை என்பதி உன்னுடைய புண்ணிய பூமி, அதுக்கு அரசனாக இருக்கிற பெருமானே, அதுக்கெல்லாம் நீதான் பொறுப்பா இருக்கிற சுவாமி என்று பெருமையோடு சொல்லுகின்ற ஒரு பகுதியை இந்த இடத்திலே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலே தென்பாண்டி நாடு, இந்த தெற்கே உள்ள பாண்டி நாட்டை சிறப்பாக அவர் குறிக்கிறார். அது அப்ப அந்த தெற்கே இருக்கிற பாண்டி நாட்டோடு முன்னே காலத்திலே ஈழம் எல்லாம் சேர்ந்திருந்தது என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. மிக புராதன காலத்துல பேர்ந்து கடல்கோள்களால எத்தனையோ கடல்கோள்கள் நடந்துதான் பிரிந்தது என்ற ஒரு விஷயம். அதனாலே ஈழத்தமிழர்கள் நாங்களும் பெருமைப்பட வேண்டும். அந்த புண்ணிய பூமி முதல் சங்க நூல்கள் எங்களுக்கு கிடைக்க இல்லை, கடல்கோள் 2வது சங்க நூல்களும் கிடைக்க இல்லை. அதெல்லாம் எங்களுடைய ஈழத்திருநாட்டோடு சேர்ந்திருந்த காலத்துல கடல்கோள் கொண்டு அழிந்து போனதாக வரலாறு சொல்லுகிறோம். கடைச்சங்க நூல்கள் தான் எங்களுக்கு கிடைத்தது. அதுவும் சுவாமியினுடைய வேலை இந்த உலகத்துக்கு காணும்னு சொல்லு. அப்ப அந்த பெருமான், அது உங்களுக்கு திருவிளையாட தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. எத்தனை வேலை செய்தார், பிரம்படிப்பட்டார், புட்டுக்கு மண் சுமந்தார், நிறைய பரியாக்கி வந்தார். அதெல்லாம் மாணிக்கா சுவாமி முன்னும் சொல்லி இருக்கார். அப்படியெல்லாம் சொல்லி கொண்டு வந்து இந்த 90வது அடியிலே தென்பாண்டி நாட்டானே என்று சொன்னது மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்ப அந்த ஒன்றை சொல்லிவிட்டு 91வது அடியிலே அவர் குறிப்பிடுகிறார், அல்லல் பிறவி அறுப்பானே யோவென்று. இதுவும் ஒரு பெருமதி வாய்ந்த மகத்துவம் மிக்க அடி. அல்லல் பிறவி அறுப்பானே. இந்த ஓவென்று ஓலமிடுவது என்பது எங்களுடைய வாழ்நாளிலே ஒரு மிக முக்கியமான ஒன்று. நாங்கள் ஓவென்று ஓலமிடுவது சுவாமியை அழைக்கிற ஒன்று, பெருமையோடு சொல்லுவார்கள். அது சொல்றார், அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று. நான் முன்னுக்கே சொன்னேன், யாழ்ப்பாணத்தவர்களுக்கு எதை எடுத்தாலும் ஓம் ஓம் என்று பிரணவத்தை சொல்லுவார்கள். ஓம் என்று அழுகிறது சுவாமியை கூப்பிடுகிற ஒரு வாசம். சித்த வீட்டில் அழுகிறவங்க ஐயோ என்று அழுவோம். அது யமனுடைய மனைவியை கூப்பிடுவது. ஏன் யமந்த மனுஷி ஐயோன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். மனுஷி யமந்த மனுஷியை கூப்பிடுற, யமந்த மனுஷியை கூப்பிட்டு சொல்றதாம், ஐயோ என்ற உயிரை எடுத்துக்கொண்டு, அவற்றை உயிரை எடுத்துக்கொண்டு போயிட்டாரே, அதை விட்டு விட சொல்லு, அவர்கிட்ட புருஷன்கிட்ட சொல்லு அப்படின்னு அழுவார்கள். என்றால் மனைவி சொன்னா புருஷன் கேட்பார் என்று. அதனால ஐயோ ஐயோன்னு அழுகிறது சித்த வீட்டில. இறைவனுக்கு நாங்கள் ஓம் என்று பிரணவத்தை சொல்லி ஓவென்று ஓலமிடவர். இதற்கு நல்ல அடிக்குறிப்புகள் கந்தபுராணத்திலே வருகிறது. நீங்க பார்த்தா தெரியும், நாரத மகரிஷி உலகத்தினுடைய நன்மைக்காக தகரேறு படலம் என்ற பகுதியில, கந்தபுராணத்தினுடைய தகரேறு படலத்திலே வருகிறது, உலகத்தினுடைய நன்மைக்காக நாரத மகரிஷி அற்புதம் வாய்ந்த ஒரு யாகத்தை செய்கிறார். அவர் தலைமையில நிறைய மகரிஷிகள் எல்லாரும் ஒன்று கூடி செய்கிறார். சமைத்துக்கள், நல்ல நெய் இதெல்லாம் எடுத்து மண்டலம் வகுத்து சிறப்பாக வழிபாடல், விநாயக வழிபாடெல்லாம் செய்து அந்த யாகத்தை செய்கிறார். ஆனால் ஏதோ கஷ்டகாலம், அந்த சிவாச்சாரியார்கள் இவர்கள் யாக மந்திரங்களை சொல்லுகிற போது அந்த மந்திரங்களை உச்சரிப்பு பிழைவிட்டார். முன்னைய காலத்தில அதுக்காகவே இந்த யாகங்கள் செய்கிற பிராமணர்கள் எல்லாம் உப்புள்ள சாப்பாடு, உப்பு போட்ட சாப்பாடு சாப்பிடுறேன் இல்லையா, வெண் சாதம், உப்பில்லாத சாதம், சுவாமிக்கும் அது பிடிக்கும்னு சொல்கிறார். வெண் சாதம் அது போட்டுதான். ஏன்னா அந்த உப்பு நாக்கில இருந்து நாக்க கட்டுப்படுத்தி அந்த மந்திரங்கள் உச்சரிப்புகளை தெளிவில்லாமல் பண்ணி விட்டுடும்
என்பதற்காக வெண்சாதம் உப்பில்லாத சாதம் உண்பார்களாம். விரதங்களுக்கும் சொல்வார்கள் உப்பில்லாத, அது எங்கட உணர்ச்சிகளை தூண்டாமல் இப்படி இருக்கணும், உரைப்பு உப்பு அதெல்லாம் இல்ல. அப்ப உப்பில்லாத சாதத்தை சாப்பிட என்ன மந்திரம் பிழைக்க கூடாது. மந்திரம் பிழைச்சால் நன்மை நடக்கிறது போல தீமை நடந்து விடும். அப்ப நாரத மகரிஷி உலகத்தினுடைய நன்மைக்காகத்தான் யாகம் செய்கிறார். ஆனால் மந்திரம் பிழைத்ததால் நன்மை நடக்க வேண்டியதற்கு பதிலாக அந்த யாகத்திலிருந்து தீமை நடந்தது, பெரும் தீமை நடந்தது. செந்நிற ஆட்டுக்கடா இந்த யாகத்தில இருந்து கிண்கிணி சத்தங்க எல்லாம் கழுத்துல மணிகள் எல்லாம் கட்டிக்கொண்டு பயங்கர நெருப்ப கக்குற மாதிரி பார்வையோடு அப்படியே வெளியில வந்தது. வந்து எல்லாம் சுத்தி புத்தி பார்த்துட்டு இடிக்க தொடங்கிச்சு. எல்லாரும் நன்மை நடக்கும் என்று இருந்தவர்களுக்கு தலை தெரித்து ஓடத் தொடங்கினார். ஆனால் ஆட்டுக்கடாவும் விடுவதாக இல்லை. எல்லாரையும் துரத்தி துரத்தி கணவருடைய குடலை புடுங்கி எறிந்தது, காலை உடைத்தது, கண்ணை குத்திச்சுது, தலையை இடிச்சுது, கணவரை முடிச்சுது, கணவரை காயப்படுத்திச்சுது. யாகத்தை எல்லாம் அல்லோல கல்லோலப்படுத்தி தொடர்ந்து துரத்தி அட்டகாசம் செய்ய தொடங்கிச்சு. இந்த யாகத்தில இருந்து வந்த ஆட்டை பிரம்மாவோ விஷ்ணு, அங்க பிரம்மா விஷ்ணு போன்ற தேவர்களும் யாகத்தை அவர்களாலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவை சிவனிடம் கைலாயத்துக்கு தான் ஓட வேண்டும் என்று கூறிக்கொண்டு அவர்கள் கைலேயங்கிரியை நோக்கி ஓடுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடை கடைந்த போதும் ஆலகால விஷம் வந்த போது கைலாயத்துக்கு கூடினார். மற்ற சுவாமிகள் தேவர்கள் கைவிடுகிற போது பரம்பொருளாகிய சிவனிடம்தான் கடைசியாக ஓடினார்கள் எல்லோரும். நிறைய வரலாறுகள் உண்டு. எல்லாரும் விழுந்தடித்து என்ன செய்கிறார்கள், கைலேயங்கிரியை நோக்கி ஓடுகிறார். அப்படி கைலேயங்கிரியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற போது கைலாயத்துக்கு முன்னுக்கு 109 வீரர்களுடன் தன்னுடைய தம்பிமாரோடு பாலமுருகன் திருவிளையாடல் புரிந்து கொண்டிருக்கிறார். முருகப்பெருமான் சில 6 பேரா வந்து 6 முகங்களோட பெரிய விளையாட்டெல்லாம் விடுவாராம். திடீர ஒரு முகமா மாறுவர், தம்பிமாரோடு ஓடுவர், பிடிப்பர், யானையில் ஏறுவர், விழுவர், அப்படி பெரிய திருவிளையாடல்களை எல்லாம் பாலமுருகன் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப நாரதர் உட்பட எல்லாரும் கைலேயங்கிரியை நோக்கி ஓடிக்கொண்டு வருகிற போது உடனே மகரிஷிமார் நினைத்தார்கள், சிவன் வேறு முருகன் வேறு அல்ல. ஏற்கனவே சிவனையும் முருகனையும் வேறுபடுத்தி பார்த்து பிரம்மதேவர் சிறைக்குள்ளே அகப்பட்ட கதை அவர்களுக்கு தெரியும். ஆகவே சிவனிடம் போகின்ற எண்ணத்தை கைவிட்டு விட்டு அவர்கள் ஓடோடி வந்து முருகப்பெருமானுடைய பாதத்திலே விழுந்தார். முருகனுடைய திருப்பாதங்களிலே விழுந்து, முருகா சண்முகா பாலமுருகனே, எங்களை நீதான் காப்பாற்ற வேண்டும், ஆட்டுக்கிடா எங்களை துரத்தி கொண்டு வருகிறது. அந்த நேரத்திலே அவர்கள் ஓவென்று ஓலமிட்டார்கள். இதான் அந்த திருவாசகத்திலே வருகிற இந்த இடத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஓவென்று ஓலமிட்டார்கள். கச்சியப்பர் அழகாக இந்த இடத்தை பாடுவார். நன்னினர்க்கினியாயோலம் ஞான நாயகனே ஓலம், எண்ணுதற்கரியாயோலம் யாவையும் படைத்தாயோலம், கண்ணுதற்கடவுளே கண்ணுதற்கடவுளே ஓலமோலம், தேவர்கள் தேவை ஓலம், சிறந்த சிற்பரனே ஓலம், மேவலர்கிடியேயோலம், வேற்படை விமலா ஓலம், பாவலர்கிளியாயோலம், பன்னிரு புயத்தாயோலம், மூவருமாகி நின்ற மூர்த்தியே ஓலமோலம். கந்தபுராணத்திலே இந்த பாடல்கள் அற்புதம் வாய்ந்தது. இதுல பாருங்க, ஓலமோலம் என்றுதான் வரும். நன்னினர் கினியாய் ஓலம், உனக்கு லேசிலே எல்லாருக்கும் அணுகையிலாதான் அணையினால் நன்மை செய்வாய். நன்னினர் கினியாய் ஓலம், ஞான நாயகனே ஓலம், ஞானமாகிய வடிவமாக அறிவு வடிவமாக இருக்கிற சுவாமியே உனக்கு ஓலம், ஞான நாயகனே ஓலம். அப்ப கண்ணுதற்கரிய நன்னினார் கினியார் ஓலம், ஞான நாயகனே ஓலம், எண்ணுதற்கரியாய் எண்ணாதுக்கு அருமையாக இருக்கிற பெருமானே ஓலம், எண்ணுதற்கரியாய் ஓலம், யாவையும் படைத்தாய் ஓலம், எல்லாத்தையும் நீதான் படைச்சா முருகா, யாவையும் படைத்தாய் ஓலம். படைப்பு தொழிலை செய்தவர், பிரம்மாண்ட தொழிலை படைச்சு தானே படைப்பு செய்தவர். யாவையும் படைத்தாய் ஓலம், கண்ணுதற் கடவுளே ஓலம், சிவபெருமானுடைய நெற்றிக் கடவுளே இருந்து புலிங்கமூர்த்தியாக தோன்றிய, கண்ணிலே இருந்து தோன்றிய
வீரமகனாகிய கண்ணுதற் கடவுளே ஓலம் என்று ஓலம் ஓலம். அப்ப எண்ணுதற்கரியாயோலம் யாவையும் படைத்தாயோலம், கண்ணுதற்கரியாயோலம் எண்ணுதற்கரியாலும் யாவையும் படைத்தாயும் கண்ணுதற்கரிய ஓலம் ஓலம் என்று எல்லாம் ஓலம் ஓலம் என்று வருகிறார். பேர்ந்து சொல்லுகிறார், தேவர்கள் தேவே ஓலம், தேவர்களுக்கெல்லாம் தேவஜனாதிபதி இருக்கிற முருகா, தேவர்களும் தேவே ஓலம், சிறந்த சிற்பரனே ஓலம், நடராஜ பெருமான் போல சிற்பரன் திருநடனம் புரிகிற முருகா சிற்பரனே ஓலம், பாவலர் கிளியாயோலம், பாடுபவர்களுக்கு பாட்டு சக்தியை கொடுத்து புலமையை கொடுக்கிற முருகா பாவலர் கிளியாய் ஓலம், பன்னிரு புயத்தாய் ஓலம். 12 புயம், உன்னுடைய பன்னிரு புயம், அந்த பன்னிரு புயம் தான் எங்களுடைய தமிழ் எழுத்து. அதான் கச்சியப்பர் பாடுவார், பன்னிரு புயத்தாய் ஓலம், பன்னிரு உயிர் வடிவமாக இருந்து தமிழையும் சைவத்தையும் காக்கிற முருகா நீதான் காவலன், பன்னிரு புயத்தாய் ஓலம், மூவருமாகி நின்ற மூர்த்தியே ஓலம், பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லாத்தையும் உள்ளடக்கி மும்மூர்த்திகளையும் உனக்குள்ளே உண்டு, மூவருமாகி நின்ற மூர்த்தியே ஓலமோலம். அப்ப இதுல என்ன சொல்லுகிறார்? ஓலம் ஓலம் என்று சொல்லுகிறார். அதான் நீங்க பார்க்க வேண்டும் அன்பர்களே. அந்த ஓலம் என்று சொல்றதை இங்க மாணிக்கவாசக சுவாமி சொல்லுகிறார், அல்லல் பிறவி அறுப்பானே ஓவன்று, சுவாமியை ஓவன்று ஓலமிட்டு அரற்றி பூரணமான அந்த இறைவனை நாட வேண்டும். அப்படி நாடினால் என்ன நடக்கும்? பிறவியை எங்களுக்கு பிறவியையும் பிறவியால் வரும் துன்பத்தையும் அகற்றுபவன் அவனே ஆவான். அல்லல் அல்லல் என்றா துன்பங்களை தருவ, அல்லல் பிறவி எல்லாம் அறுப்பான், வேரோடு அறுப்பான். அது அந்த சுவாமியினுடைய பெரும். அப்ப இந்த பூரணத்துவ தன்மை இந்த இடத்திலே சொன்னார். சொல்லிய மாணிக்கவாசக சுவாமிகள் நான் இறைவனை ஓவன்றதான். நல்லூர்ல நீங்க போனா தெரியும், நல்லூர் இந்த பெரிய கோயில்கள்ல நல்லூர்ல எல்லாம் எல்லா அடியவர்களும் அரோகரா அரோகரா என்று சொல்ல சொல்ல அந்த ஓசை போய் வேலிலே பட்டு திரும்ப தெரித்து எங்களிலே படுகிறது. அதனால் நாங்கள் எல்லாம் வாழ்கிறோம். சன்னதியில் எல்லாம் அதால கோயில் எல்லாரும் சேர்ந்து கூட்டு பஜனை செய்ய வேண்டும், நாம பஜனை செய்யணும், அரோகராண்டு சொல்லணும், நாம சங்கீர்த்தனம் செய்யணும். அதுவும் கலியுக காலத்துல இது மிக பிரயோசனமான ஒன்று. அப்ப இங்க ஓவென்று அரற்றுதல் மாணிக்கவாசக சுவாமிகள் அதை வடிவாக சொன்னார். 92வது அடியிலே சொன்னார், சொல்ல கரியானை சொல்லி திருவடிக்கீழ். சுவாமியை நான் முந்தைய சொல்லி இருக்கிறேன், சொல்லால வர்ணிக்க முடியாத சுவாமி. சொற்பதங்கடந்த தொல்லோன் காண்க என்றவரே சொல்லுகிறார் என்னோடத்துல, சிந்தையும் செல்லா சேட்சியன் காண்க. அப்ப சொல்லால சுவாமி நாங்கெல்லாம் வர்ணிக்கிறோம், கூத்தனே, புண்ணியா, சிவனே, அரணே இப்படி எல்லாம் சொல்லுகிறோம். லிங்க சுரூபா, நமச்சிவாய நாயகா எத்தனையோ பேர் சொன்னாலும் உண்மையிலே சுவாமியை சொல்லால வர்ணிக்க முடியாது. ஏண்டா அவர் அருப்பெரும் சோதி. அப்ப சொல்ல கரியானை அப்படி சொல்லால வர்ணிக்க முடிய அரியவனை சொல்லி திருவடிக்கு நாங்கள் சொல்லி திருவடிக்குள்ள பணியோணும், சொல்லி திருவடியில பணியோணும். இந்த ஆரம்பத்திலே நமச்சிவாய வாழ்க என்று சொல்லிக்கொண்டு தொடங்கிய அவர் திரும்ப திருவடிக்கு வாரார் பாருங்க. திருவடி வழிபாடு என்பது, திருவடி தரிசனம் என்பது, பாதகமல சேவகம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்ப சொல்லால வர்ணிக்க முடிய அரியவனாக இருந்தாலும் சுவாமி வேற வழியில் எங்களுக்கு உன்னுடைய நாமங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு இந்த பூமியிலே பிறந்த நாங்கள் உன் திருவடி கீழே குனிஞ்சு வாரம். திருவடி கீழே வரையக்கில்ல அவற்றை ஊன்றிய பாதத்துக்குள்ள வரைக்க அங்கே மேலே தூக்கிய பாதம் எங்களை ஆசீர்வதிக்கும். அதுதான் அந்த ஆனந்த தாண்டவத்திலே தூக்கிய திருவடி குஞ்சித பாதம். அது அருளலை குறிக்கும். குஞ்சித பாதம் என்ன செய்கிறது? அருளலை குறிக்கிறது. அப்ப அது அருளலை செய்கிறது, அது அருளை செய்யும். அப்ப திருவடிக்கீழ் பணியேக்குள்ள அப்ப சொல்லிக்கொண்டு படியோம், சுவாமியை பாடிக்கொண்டு அவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டு பணியோணும் என்று சொல்றார். பேர்ந்து சொல்லுகிறார், சொல்லிய பாட்டின் பொருள் நந்து சொல்லுவார். அப்படி சொல்லிக்கொண்டு படியேக்க எங்களை அறியாமல் அந்த கூர்மையான அந்த இறைவனுடைய கூர்மையான மெஞ்ஞானம் என்ற அந்த திருவடிக்கு போயேக்க மேலே திருவடி ஆசீர்வாதம் செய்யேக்க எங்களுடைய அல்லல் புறவி எல்லாம் போய்க்கல எங்களுக்கு கூர்மையான மெஞ்ஞானம் வருது. மெஞ்ஞானம் வரைக்க சொல்லிய பாட்டின் பொருள் உணரும், பொருள் உணரும். அதான் நான் சொன்னேன், நீங்கள் என்ன அவர்தட்ட உரைநூல்கள் அதுகள் எல்லாம் படிச்சாலும் இந்த திருவாசகத்தை திரும்ப 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 சொல்லி 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 கொண்டு போக
உங்களை அறியாமல் பொருள் எல்லாம் வரும். அதை திருவாசகம் மட்டுமில்லை, எந்த பாட்டையும் அப்படித்தான் பாடமாக்க வேண்டும். பாடி இந்த உள்ளுக்குள்ளே சுவாமி இருத்தி கொண்டு தூய மனத்தோடு படிக்க படிக்க சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார். அப்படி சொன்னாத்தான் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ், திரும்பவும் சிவனடி கீழ் என்று கொண்டு வருகிறார். செல்வர் சிவபுரத்துக்குள்ள, சிவபுரமாகிய அந்த பெருமானுடைய அந்த கைலேங்கிரி வட்டத்துக்குள்ளே செல்வர் சிவபுரத்துக்கு, சிவனடி கீழ், அந்த திரும்பவும் சிவனடி கீழே தாளைத்தான், தாடலை அதான் சைவத்தான் சொல்லுகிற மோட்சம், இந்த தாளுக்கு சிவனடி கீழே போவார். அப்படி போகிற போது பல்லோரும் ஏத்த பணிந்து, இங்க பல்லோரும் ஏத்த பணிவது என்பது அங்கே சிவபெருமானை சூழ இருக்கிற அந்த சிவபூதகணங்கள் எல்லாம் பணியுமா. காரைக்கால் அம்மையாட்ட வரலாற்றை நினைச்சு பாருங்க. அவரை தலையான் வந்து கொண்டு போறார். உமையம்மையார் கேட்கிறார், என்னப்பா இது ஒன்று எல்லாரும் காலானது தலையால வருது, இதன் அற்புதம் என்ன? அம்மே நம்மை பேணும் அம்மே என்றார். தான் அம்மேன்னு சொல்றார் சிவபெருமானே, நம்மை பேணும் அம்மை அது வருது. அந்த நேரத்தில பூமாரி சொல்கிறார்கள், எல்லா பூதகணங்கள் அங்க நிற்கிற தேவகணங்கள் பூதகணங்கள் எல்லாம் கையெடுத்து கும்பிடுகிறது. அதுதான் பல்லோரும் ஏத்த பணிந்து, பூமியில இருக்கிறார்கள் அல்ல, இங்க இந்த பல்லோரும் ஏத்த பணிந்து என்பது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் உட்பட சிவகணங்கள் பூதகணங்கள் எல்லாம் நந்தியம் தேவர் எல்லாரும் வழிபடுகிற ஒரு நிலை. அந்த எல்லா பூதகணங்கள் சிவகணங்கள் பூமியில இருக்கிறார்கள் மனங்கள் நீங்க எதிர்பார்க்க கூடாது. நாங்கள் சிவன் பாதத்துல சரணடைஞ்ச அப்புறம் பூமியிலே அவன் சொல்றவன் சொல்லி கொண்டிருப்பான். ஒவ்வொருத்தன் இவனுக்கு பைத்தியம் அண்டுவான், இவனுக்கு கரண்டு போச்சுண்டுவான், இவன் இப்படி சும்மா கடவுள் ஒன்றும் விளங்காத கனவே இருக்கு. நீங்க அதை பற்றி கவலைப்படக்கூடாது. சொல்றோம் சொல்லி போடணும். என்ன பொறுத்தவரை சொல்றோம் சொல்லி போடக்கூடாது, அது காதல கூடாது. அந்த நேரத்துல பொறுமையா இருக்கிறதான், கோம்பரா இருக்கிறதான் மிகப்பெரிய தியானம், பெரிய சித்து. எங்களை பற்றி எல்லாம் அப்படி கூட சொல்றது பொறுமையா இருக்கும். இவங்களுக்கு விளங்கையில நாங்க என்ன விளங்க வைக்கவே இல்லாது. சில பேருக்கு ஆணவன்ட்ட கணக்கு இருந்தா விளங்க வைக்கவே இல்லாது. இங்க பல்லோரும் ஏத்த பணிந்து என்று குறிப்பிட்டிருப்பது அன்பர்களே, அந்த திருநந்தி தேவர் உட்பட மும்மூர்த்திகள் உட்பட பூதகணங்கள் 30 கோடி தேவர்கள் முனிவர்கள் அகத்திய புலத்திற்கு இந்த பெரிய ஞானிகள் எல்லாரும் கும்பிடக்கூடிய ஒரு நிலையிலே அந்த பேரின்ப பெரும் பேரை சுவாமி எங்களுக்கு தருவார். அப்ப செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து என்பதை விளங்கிக் கொள்ளவன். ஆகவேதான் மாணிக்கா சுவாமி கேட்கிற பொருள் நடராஜ பெருமன் காட்டினார். சொல்லிய பாட்டின் பொருள் அது சொல்லுவோம். திருவாசக முற்றோதல் பல பேர் செய்வார்கள். ஆனால் பல பேர் இந்த சொல்லிய பாட்டினுடைய பொருளை உணர்ந்து சொல்லுவதில்லை. சும்மா எல்லாரும் படிக்கணும் அப்படி அல்ல. படிக்க படிக்க அந்த பொருளை சிந்திச்சு நீ ஒன்று போகணும். அப்பதான் பல்லோரும் ஏத்த பணிந்த நிலை வரும் என்பதை அன்பர்களே எடுத்து கூறி, இவ்வளவிலே இந்த திருவாசகத்தை நாங்கள் எல்லாம் வல்ல சிதம்பர நடராஜ பெருமான், சிவகாமி அம்பிகை, மாணிக்கா சுவாமியுடைய திருவருளோடு கைலேங்கிரி வாசனுடைய பேரலோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்ளுகிறோம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று திரும்பும் பிரார்த்தனை பண்ணி திருவடிகளை நினைத்து சொல்லிய பாட்டின் பொருளந்து சொல்வார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்த நிலையை நாங்கள் எல்லோரும் அடைய வேண்டும் என்று நான் சிந்திக்கிறேன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே பெருமானுடைய திருவருளை நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த திருவாசகம் சொல்ல முடியாத பேரருடையது, தனித்துவம் உடையது. அதற்கு நாங்கள் உண்மையிலே நிறைய சிறப்புகளை சொல்லலாம். பெருமானுடைய திருப்பெருப்பேறுகளை நாங்கள் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டும். இந்த 51 பகுதி என்பது எப்படிப்பட்ட மகோன்னதம் என்று சிந்திக்க வேண்டும். திருவாசகத்தை படிக்கிற போது இன்னொரு விஷயத்தை நான் முக்கியமாக குறிப்பிட்டேன். என்னவென்றால், நீங்கள் சிவபுராணத்தை படிக்காமல் படிக்கக்கூடாது. அதான் மிக முக்கியமான ஒன்று. அந்த விடயத்தையும் இந்த இடத்திலே சொல்லி உண்மையிலே இந்த முதலாவது பகுதிகளை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இதிலே நீங்க பார்த்தால் தெரியும், இறைவனை படற்க நிலையிலே வைத்து வாழ்க வெல்க என்று வாழ்த்தி, பின்பு போற்றி, பின்பு வணக்கம் செலுத்தி, அற்புதமாக மாணிக்கவா சுவாமிகள் ஆரம்பித்து பேந்து கண்ணுதலான் களலிறங்கி வந்தெய்தி காட்ட அவனின் சிந்தையுள்ளே நிற்க தாழ்வணங்கி மகிழ ஓய சிவபுராணம் தன்னை உரைப்பன் யான் என்ற சொன்ன அடிக்கள் மிக முக்கியமானவை. பேந்து அவர் அவையடக்கம் சொல்லுகிறார்.
பின்பு முடிவான சில விளக்கங்களை சொல்லுகிறார். எங்களுக்கு தேவையான ஏனைய பகுதிகளில் வருகின்ற அற்புதங்களை சொல்லுகிறார். இந்த மலச்சுடரே என்று சொல்வது, தேசன் என்று சொல்வது, அந்த கன இடம், புண்ணியனே, அத்தா, தலைவா, இப்படி நிறைய அற்புதங்களை எல்லாம் இதிலே சொல்லுவார். அதனாலேதான் திருவாசகத்தினுடைய பெருமைகளை ராமலிங்க சுவாமிகள் கூட சொல்லுவார். அன்றைக்கு நான் நினைக்கிறேன் மார்க்கண்டேயர் சொல்லி இருந்தவர், வான்கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நக்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்தேன் ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே என்று சொன்னார். இதை பாடினவர் அது தெளிவா தெரியும் எங்களுக்கு ராமலிங்க சுவாமிகள். அவ்வளவுக்கு திருவாசகத்தினுடைய பெருமையை அவர் சொன்னார். வான்கலந்த, வான் என்றால் இறைவனோடு கலந்த இந்த மாணிக்க வாசகத்தை, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நெற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து, இந்த நெற்கருப்பஞ்சாற்றிலே தேன் கலந்து என்ற விஷயத்தை மாணிக்க சுவாமிகள் அங்க பயன்படுத்தினவர். அதோட கொஞ்சம் நெய்யும் சேர்க்கணும்னு சொன்னவர். அதை நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இங்க பால் கலந்து சொல்லுகிறார், நெய்ய பால் கலந்து இவர் சொல்லுகிறார். செழுங்கனி தீஞ்சுவை கலந்ததின் ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பது என்று சொன்னார். இதே போல சிவபிராஜ சுவாமிகள் பல இடங்களிலே திருவாசகத்தினுடைய பெருமையை சொன்னவர். விளங்கிளை பகிர்ந்த மெய்யுடை முக்கண் காரணன் உரையெனும் ஆரண மொழியோ ஆதி சீர் பரவும் வாதபூர் அண்ணல் மலர்வாய் பிறந்த வாசக தேனோ யாதோ சிறந்தது என் குவீர் ஆயின் வேதம் ஓதின் விழிநீர் பெருக்கி நெஞ்சு நெக்கு உருகி நிற்பவர் காண்கிலோம் திருவாசகம் இங்கு ஒருகால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்து உருகக் கண்கள் தொடுமணற் கேணியின் சுரந்து நீர் பாய மெய்மயிர் பொடிப்ப விதிர்ப்பு எய்தி அன்பர் ஆகுனர் அன்றி மன்பதை உலகில் மற்றையர் இலரே என்று சோப்ரா சுவாமிகள் மிக உருகி சொன்னார். இதிலேதான் நீங்க பார்க்கலாம், அங்கிட்டு சொல்வார்கள், இதை வச்சுக்கொண்டே பெரிய சொற்பொழிவு செய்வார்கள். வேதம் ஓதின் விழிநீர் பெருக்கி நெஞ்சினக்குருவது கிடையாது. வேத மந்திரங்கள் எத்தனை முறை கேட்டாலும், ஆனால் திருவாசகத்தை நெக்குருகி பாடினால் ஊதுங்கால் மைச்சில் குத்தறியும் கருங்கல்லும் கரையும் கண்ணீரால் ஆனந்த கண்களால் மேலுமையால் ஆனந்த கண்ணீர் சொரியும் தொடு மணற்கேணியில, நான் உங்களுக்கு சொன்னான், மண்கேணியில மண்ணை தோண்ட தோண்ட நீர் சுரந்து வருவது போல மெய்மயிரெல்லாம் விதிர்த்து சிலித்து எழுந்து அன்பு நெஞ்சுக்குள்ள வந்து அன்போடு கலந்து சிவம் வந்து உலகத்திலே இருக்கிற எல்லாருக்கும் நல்லரும் கொடுக்க செய்யும். அதனால் தான் திருவாசகத்தை நாங்கள் ஓதி முற்றுவதெல்லாம் செய்கிறோம். அப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் இந்த திருவாசகத்துக்கு உண்டு அன்பர்களே. ஆகவே பெருமானுடைய திருவருளோடு அகில இலங்கை சைவப்புலவர் சங்கத்து எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதத்துடன் மாணிக்கவா சுவாமிகள் மற்றும் என்னுடைய குரு அருட்க விநாசி தம்பி புலவர் பரமகுரு திருமுருக கிருபானந்தபாரி சுவாமிகள், இப்படியான பெரியவர்கள், திருச்சாவூர், வித்யாவூர், போதாவூர், ஞானவூர், எல்லா குருமாரையும் நான் இந்த வேளையில நினைச்சு கொள்ளுகிறேன். நிறைய குருமார்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள். எல்லோருடைய குரு ஆசீர்வாதத்துடன் மிகச் சிறப்பாக நாங்கள் இந்த திருவாசகம் என்ற அற்புதத்தை நாங்கள் ஆரம்பித்து முதலாவது பகுதியை இன்றைய தினம் மங்களகரமாக நிறைவு செய்கிறோம். இனி அடுத்ததாக கீர்த்தி திருவகவல். அது 146 அடி கொண்டது. சிவனுடைய மகிமைகளை, தனித்துவங்களை, அது கீர்த்தி திருவகவல் பேரே தெரியும். அந்த அற்புதம் வாய்ந்த அடுத்த பகுதியை நாங்கள் தொடர்ந்து அகில இலங்கை சைவப்புலவர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் வழங்க இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்து இந்த அளவிலே இந்த விரிவுரைகளை, என்ற என்னுடைய விரிவுரைகளை, சிவபுராண விரிவுரைகளை நிறைவு செய்து கொள்கிறேன். நமச்சிவாய வாழ்க என்ற எங்கள் சைவப்புலவர் சங்கத்தினுடைய வாசகத்தையும் நெஞ்சிலே கொண்டு தொல்லையிலும் புறவி சூழும் தள நீக்கி அல்லலறுத்தானந்தமாக்கியதே நெல்லை மறுவானறியளிக்கும் வாதபூரன் என்கோன் திருவாசகம் என்னும் தேன் உருவாய் அருவாய் பராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம் என்று கூறி
இந்த அளவிலே இந்த விரிவுரைகளை நிறைவு செய்து இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து இவ்வளவு நாளும் நான் 10 நாள் இதை தொடர்ந்து செய்திருக்கிறோம். 10 மணித்தியாலம் இந்த விரிவுரைகளை கேட்டுக்கொண்ட அன்பர்கள் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல நடராஜ பெருமான், சிவகாமி அம்பிகை, மாணிக்க சுவாமிகளுடைய திருவருள், எங்களுடைய சைவ புலவர் சங்கத்தினுடைய முன்னோர்களுடைய அருள் ஆசீர்வாதம் எல்லாம் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி இவ்வளவிலே இந்த தெய்வீக உரையரங்கை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 சார். நன்றி, படிக்க நன்றி. படிக்க 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 தவிட்டாத தேன் போன்ற இனிமையான, இன்னும் படிக்க படிக்க உருகுகின்ற இந்த மணிவாசருடைய திருவாசகத்தை கேட்க கேட்க தவிட்டாத முறையிலே 10 நாளும் உங்களுக்கு தொடர்ச்சியாக அவ்வளவு விளக்கமாக வழங்கியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் பயன்பெற்ற அனைவரின் சார்பிலும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள் நன்றிகள் சார். நன்றி ஐயா. நன்றி, மிக்க உங்களுக்கு நன்றி. நெறிப்படுத்தி நல்ல வடிவா இவ்வளவு நாளும் தடை இல்லாமல் நடந்தது. தொடர்ந்து பெருமாளுடைய திருவருளோடு தொடர்ந்து இதை நிறைவு செய்வதற்கு 51 பகுதிகளையும் எடுத்து நிறைவு செய்வதற்கு திருவருள் தடையில்லாமல் பிள்ளையார் முன்னுக்கு நின்று அருள் புரியணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். கேள்விகள் இருந்தால் நீங்க கேட்கலாம். மிகவும் அருமை கமலா ஐயா. மிகவும் அருமையா இருந்த ஐயா. நன்றி. இந்த பிரதோஷத்துல முடிச்சிருக்கிறீங்க. தொடங்கியும் ஏதோ நல்ல நாள்லதான் தொடங்கினாங்களே. சதுர்த்தி விநாயகர் பெருமான் பாத்தீங்களா, சதுர்த்தியில தொடங்கி இன்றைக்கு பிரதோஷத்துல முடிச்சிருக்கிறோம். மிகவும் அருமை ஐயா. நான் புறா கதைக்கிறேன், மற்ற கதைச்சா அப்புறம் கடைசியாச்சோ எனக்கு சில கேள்விகள் இருக்குது. சரி சரி, யாராவது கதைக்கலாம்? வணக்கம் ஐயா. மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆமாம் ஐயா, சிறப்பாக இருந்தது. அந்த திருவாசகத்தோட கேள்வி ஐயா. திருவாசகத்தில் அந்த சைவ புலவர்களுக்கு ஒரு கேள்வி, நிறைய பழைய பேப்பர்ல வந்தது. உள்ள பதிகங்கள் எத்தனை 5 பதிகங்கள் எத்தனை என்று கேட்டிருக்கிறது. மொத்த பாடல்கள் 51. அப்ப பதிகங்களுக்குள்ள நாங்க என்ன செய்யறோம்? இது கோயில் மூத்தது 5, 6 பதிகங்கள் தான் இருக்குது. அதையா குறிப்பிடுவோம்? என்ன மாதிரி இருக்கு பதிகங்களின் பெயரை திருவாசகத்தில் உள்ள பதிகங்களின் பெயர். அப்ப பார்த்தா 5 பதிகங்கள் தான் இருக்கையா. என்ன உண்டு? கோயில் மூத்ததிரு பதிகம், கோயில் பதிகம், திருக்களங்குன்ற பதிகம், திருப்பாண்டி பதிகம், எண்ணப்பதிகம், அச்சோபதிகம். பதிகம் என்ற பெயரில் பதிகம் என்ற ஒரு பெயர்ல இருக்கு. அதுல முதல் கேள்வி திருவாசகத்துல பௌதிகரை சொல்லி கேட்டிருக்கோம். எத்தனை திருவாசகத்துல கேட்டிருக்கோம். எத்தனை 51. அதுல உள்ள பதிகங்கள் எத்தனை எடுக்கிறாங்க? அதுல அது ஒரு மயக்கமான கேள்விதான். சில நேரம் சில கேள்விகளை நான் இந்த மொடரைசிங் செய்யறது அது ஒரு மயக்கமான கேள்வி. ஏனென்றா அது எழுமாற்றா இந்த 51 பகுதியிலேயும் 5 பகுதிகள் எழுதினாலும் சரி போடுபடும். அது ஒரு மயக்கமான கேள்வி. சரியே. ஆனா நான் சொன்னா பதிகம் நீங்க சொன்ன மாதிரி அந்த 5 பதிகங்கண்ட பெயரில் இருக்கிற 5 எழுதினாலும் சரி போட வேண்டிய அது ஒரு மயக்கமான கேள்விதான். சில காலங்கள்ல இப்படி சில மயக்கமான கேள்வி வந்துடுறது. அந்த 51 பகுதிகள்ல 5 பகுதியை எழுதினாலும் நீங்கள் அதுக்கு புள்ளி கிடைக்கும். சரி. ஆனா அதே நேரம் ஒரு பிள்ளை அந்த பதிகமண்ட பேரில் 5 வருதுன்றது அதை எழுதினாலும் அதுக்கும் வழங்க வேண்டி வரும். ஏனென்றால் அதுவும் பிள்ளை இல்லை. அப்ப அது ஒரு மயக்கமான கேள்விதான். ஏண்டா உண்மையில திருவாசகத்தை பதிகம் என்று சொல்லல. ஏண்டா நீ பாருங்க, கீர்த்தி திருவாரூர்ல 146 அடி இருக்கு. இதுல 95 அடி. மற்றதுல எல்லாம் வேறு பதிகமண்ட மரபு. எங்கட பதிகமண்ட மரபு தேவாரத்துல வர்ற பதிகமண்ட மரபு பிசாகு. 10 பாடல்கள் இருக்கிறது தான் பதிகமண்டு வந்தது. பதிகம் என்ற சொல்லுக்கு பொருள் அதுதான். உண்மையிலே மயக்கமான கேள்வி. உண்மையிலே அந்த கேள்விக்கு பொறுத்தவரை இந்த 2 விடையும் வரும். 2 விடையும் வரும். அப்ப நான் எடுத்து பார்த்தாப்புல இந்த பிளவும் தான் இந்த 5ம் 6ம் பதிகம் என்று போடுறீங்க. மற்றதெல்லாம் வேற வேற பேர்களோ வேற வேற பேர்ல கீர்த்தி திருவாக
நன்றி ஐயா. சந்தேகம் இருந்து கொண்டிருந்தது. அது சில நன்றி, இடங்கள்ல நன்றி. சார் அதான் அந்த 51 பதிகங்கள் என்று சில பேர் குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த 51 அது பதிகங்கள் என்று அந்த நன்றி. அது எங்களுடைய மக்களும் கூறேக்க விளக்கம் என்பதான் மிக நல்ல தெளிவான ஆக்கள் எல்லாம் அதை பாடல் என்றுதான் சொல்லி இருக்கிறேன். பதிகம் என்ற சொல்ல பயன்படுத்தல. நாங்கள் வடிவான பல புத்தகங்களை பார்த்த சில சரியான தமிழறிவோட நல்ல இதோட மொழி உரை எழுதின ஆக்கள் அப்படியாங்கலாம் பாடல் பதிகம் என்று பயன்படுத்தினாங்க. 51 பகுதிகள் என்றுதான் பகுதிகள் அதான் நீங்க பகுதிகள் என்று ஐந்து பேர் பகுதிகளோ 656 பாடல்கள் அப்படியே ஐயா. பாடல் நேற்றையா திருக்கோவையாறுல நாங்க படிக்க அதுல ஒரு விளக்கம் வந்தது. மாணிக்கவாசகர் அருளி செய்யப்பட்டது 1006 பாடல்கள் என்று வந்தது. அப்ப திருக்கோவையார் 400 நீங்க சொன்ன மாதிரி இந்த 656 தான் வருது. அது 656 தான். நீங்க இப்ப நான் என்ன இதை ஆராய்ச்சி இப்ப நீங்கள் எல்லாரும் கேட்ட அப்புறம்தான் நான் எனக்கு அந்த டைம் இல்ல. நான் ஒரு பாடலையும் பார்த்து அதுக்குள்ள அது சரியான முறையில ஒரு கால ஆய்வு நோக்கோட வழியா பார்த்தா நான் சொல்லுவோண்டாக்கா நான் இன்னும் அதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல. ஒரு நாள் டீச்சிங் பிராக்டிஸ் போயிட்டு வந்தது. அப்ப இந்த நேரங்கள் இல்லை. ஆனால் அது சரியா 56 தான் மிகச்சிறந்த அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார். அதிகமாக வேற யாராவது கேட்கிறேன்டா கேள்வி? வணக்கம் ஐயா, நான் வணக்கம். சுந்தரமதி என்றும் வாழ்க வளமுடன். நீங்க நீடூழி வாழ வேணும் என்று மனதார நாங்க எல்லாரும் பிரார்த்திக்கின்றோம். என்னன்னா அதிகம் என்று சுண்ணத்துல ஐயா அந்த அன்னை 10 குயில் 10 செத்திலா 10 அடைக்கல 10 ஆசை 10 என்று அதுல 10 பாட்டு தானே ஐயா இருக்கு. அதிசய 10 அது வரும். அந்த 10 இருக்கிறது பதிகம் பண்றதுக்கு வரும். வாழா 10 அருள் 10 இருக்குது, கண்ட 10 இருக்குது, பிறகு இந்த குளைய 10 தமிழ் மரபில் அந்த தேவாரங்கள் உண்மையில தேவாரங்கள்ல 11 பாட்டு இருந்தாலும் அந்த 10 உதாரணமாக பதிகம் அருளி செய்க என்றால் அந்த உண்மையினுடைய மரபு அந்த 10 பாட்டையும் படிச்சு அந்த 10 பாட்டின் 15 சொல்றோம் படிச்சாத்தானா பரிபூர்ண அருள். அதாவது ஓதுவார்கள் முந்தின காலத்திலே அப்படித்தான் படிக்கிறது. நாங்க இப்ப பஞ்சபுராணம் படிக்க முந்திச்சு அப்படித்தான் படிப்பார்களாம். அதுக்காகத்தான் பிரிச்சு இப்ப ஒரு தேவார் ஒரு பதிகம் அவதாரி என்று சொன்னால் அந்த பதிகத்தை சொல்லணும். அந்த பதிகத்தை பூரணமா சொல்லிக்கதான் அந்த முழுமையான பலன் இருக்குன்னு எனக்கு முந்தி வயது போன பல பெரியவர்கள் சொன்னவர். ஆனா நாங்கள் இப்ப நேரம் காலம் எல்லாம் பிரச்சனை படியா அந்த பதிகத்தின் முதலாவது பாட்டை படிப்போம், இல்லாட்டி இடையில இருக்கிற பாட்டை படிச்சுட்டு விட்டுடுவோம். அப்ப அவர் அந்த மரபு அப்படித்தான். அப்ப நம்பியாண்டான் நம்பிய தூக்கைக்கும் அந்த முறையத்தை தான் பின்பற்றினார். அதுல சிவபுராணத்துல அந்த திருவாசகத்துல சிவபுராண பகுதியில எங்களுக்கு பூரண விளக்கம் தெளிவு ஒரு பெரிய ஒரு மன நிறைவையும் தந்திருக்கு ஐயா. அதுக்கு உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லிக் கொள்கிறோம். நன்றி. ஏதோ என்னால் எனக்கு இறைவன் தந்த திருவருளை வச்சுக்கொண்டு சொல்லக்கூடிய சொல்லி இருக்கு. இனி இன்னும் இதுக்கு ஆண்டு போய்கொள்ள நல்ல விஷயங்களுக்கு வரலாம். அதெல்லாம் இறைவன் திருவருள். மிக்க நன்றி. உங்களுக்கு நன்றி. நீங்கள் நல்ல வேற யாராவது? வணக்கம். நானும் கமலா அம்மா செய்த இந்த இதால அவ சில நேரம் வராதுல ஞாபகப்படுத்தி கூப்பிடுவா. அதனால வினக்குன்னு திருவாசத்துல இன்றைக்கு சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் சொல்லுன்னு அந்த சொல்வார் பல்லோரு நேற்ற படிஞ்சதுல மற்ற வாழ்க வெல்க போற்றி எள்ளும் தெரியாம படிச்சோம். இன்னைக்கு நல்லாக தெளிவாக வடிவாக விளங்கப்படுத்தியிருந்தீர்கள். மிகவும் நீங்கள் நிறைவு பெறும்போது கஷ்டமாக இருந்தது. இன்னும் சொல்ல உணம் கேட்டு கொண்டிருக்கலாம். மிக 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 நல்லா இருந்தது. உங்களோட நன்றி. மிக்க நன்றி. நாங்கள் எல்லாருக்கும் இடம் கொடுத்து மண்டையில சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். நன்றி. வணக்கம். நன்றி.
வணக்கம் ஐயா, நன்றி. நல்ல வணக்கம். விளக்கமா இருந்தது. நல்ல நாள் 10 நாள் போனதுன்றே தெரியல. எல்லாம் சந்தேகங்களுக்கும் எல்லாம் சரியானபடி விளக்கங்களை தந்து செய்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. மிக்க நன்றி அம்மா. நீங்க பெரியாக்கள், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போதும் வேண்டும். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு மிக்க நன்றிகள். மிக்க நன்றி ஐயா. நன்றி. நன்றி நன்றி. ஒரு காட்டாற்று வெள்ளம் போல அது அப்படியே மடை திறந்து வந்த போல வந்துட்டே இருந்தது. அதற்குடைய பல்வேறு விஷயங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்தினீங்க. அதுதான் மிகவும், சில பேர் இதோட இல்லாம மற்ற விஷயங்களும் எங்களுக்கு தெரியப்படுத்தினீங்க. அது மிகவும் மிக மிக அருமையா இருந்தது. பல்வேறு விஷயங்கள் எங்களுக்கு எதுவுமே தெரியாத இந்த விஷயங்களை நீங்க தெளிவுபடுத்திருக்கீங்க. அது மிகவும் மிக மிக நன்றி ஐயா. ஒரு கதா கலைச்சு, வாரியார் கதா கலைச்சு கேட்கிற மாதிரி இருந்தது எங்களுக்கு. உங்க குரல் கூட அப்படியேதான் இருந்தது. மிக்க நன்றி. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு பெரிய உத்வேகத்தை தரும். எங்களை தொடர்ந்து இந்த பணிகள் ஈடுபடுவதற்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எப்போதும் சிறந்தாழ்த்தி வணங்குகிறோம். சங்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் ஐயா. நீங்களும் வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. அந்த அம்மா சொன்னது உண்மை ஐயா. நான் நினைச்சு சொல்ல வேணும்ன்றதை அவ சொல்லிட்டா. நாங்கள் பொருள் விளக்கம் எங்களுக்கு இருக்கு ஐயா. அதை விட நீங்கள் வெளி விடயங்கள் பலவற்றை தெரிவிச்சிருக்கீங்க இந்த 10 நாள். அதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. வாரியார் அந்த அம்மா சொன்ன மாதிரி வாரியார் மழை பொழிஞ்ச மாதிரி தான் நான் சொல்லிக் கொண்டே இருந்தேன். நல்லா பொழிஞ்சு கொண்டிருக்கிறேன். நாங்களும் கேட்டுக்கொண்டு எங்களை மெய் மறந்து கேட்டுக்கொண்டிருந்தோம் ஐயா. தெரியாத சில விஷயங்கள், இந்த தில்லவனத்தை பற்றி எல்லாம் எங்களுக்கு அந்த பாலை பெட்டி எல்லாம் தெரியாது. அப்படி பல விடயங்களை நாங்கள் தெரியத்தக்கணுமா இருந்தது. பொருள் தெரியும் ஐயா, திருவாசகத்தின பொருள் அது வேற விஷயம். ஆனா வெளி விஷயங்கள், அந்த கிராம நடவடிக்கைகள், கிராம நடைமுறைகள், பெரியவர்கள் சொன்ன கருத்துக்கள், இதுகள் எல்லாம் கேட்க இப்படி எல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லி எங்களுக்கு அதுகள் ஒரு எங்களுக்கும் அதை பெறத்தக்கணமா இருக்குதானையா. இப்படி எல்லாம் இருக்குது என்று சொல்லி ஒரு சந்தோஷமா இருந்தது ஐயா. உண்மையிலேயே அந்த வெளி விடயங்களை நாங்கள் அறிய சந்தோஷம் ஐயா. மிக்க நன்றி. மிக்க நன்றி அம்மா. மிக்க நன்றி அம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் அம்மா. மிக அருமையான முறையில இத விளக்கமா தந்தீங்க சார். உண்மையிலேயே சார் 10 நாள் 10 மணித்தியாலம்னு சொன்னீங்க சார். உண்மையிலேயே பரம்பரைக்கே கொடுத்த மாதிரி இருந்துச்சு சார். அவ்வளவு ஒரு சந்தோஷம் சார். நிறைந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருக்கணும். இந்த ஆயுளை எங்களோட நன்றி சார். சார் அந்த மன்னிக்கவும் சார், இதுல அந்த மயானம் பற்றி சொன்னீங்க தானே சார், மயான தியானம் பற்றி. அதுல அந்த பாம்பன் சுவாமி அவர்களும் அந்த மயான தியானம் தானே சார் செய்தார்? அவர் என்னுடைய குருவுக்கும் நடுவீசியில மயானத்துல வச்சுதான் பெருமான் சித்து கொடுத்தது அவர் சொன்னவர். அப்ப அப்படி அதிகமான ஆட்களுக்கு, பெரிய பெரிய சித்தர்களுக்கு சிவன் நடுநீசியில கூப்பிட்டு சித்து கொடுத்திருக்கிறார். அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் நான் நினைச்சு பார்க்க பயம், என்ன முடியாது. இந்த பேய்க்கு பயப்பட கூடாதுங்கிறது இப்ப திருநீர் பூசி இருந்தா பேய்க்கு பயப்படக்கூடாதுன்னு இருக்கு தானே சார். அப்ப இந்த பேய்ன்னு சொல்றதுக்கு அந்த இது பயம்ங்கிற மாதிரியும், ஈங்கிறது விளைவித்தல் மாதிரியும் தான் சார் அதுல சொல்லப்படுது. என்ன சார்? இல்ல, அது நான் நெஞ்சில அதான் நான் சொன்னேன். நடராஜ பெருமானையும் சிவகாமியுமே நல்லா இருத்தி கொண்டு போனா அங்க எதுவுமே எங்களை செய்யாது. சரி சார். அவையில மீறி அங்க இருக்கிற மயானத்தில் இருக்கிற சங்கார வைரவர் கூட எதுவும் செய்யலாம். சரி சார். உண்மையிலேயே மெய்மறந்து போன மாதிரி இருந்துச்சு சார். உண்மைக்குமே ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது சார். மிக்க நன்றி அம்மா. சிறந்தாட்டு உங்களுக்கு சங்கத்தின் சார்பில் நான் நன்றி சொல்லுவோம். நன்றி சார். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் அம்மா. பாவம் இருந்தது. உண்மையில இன்னைக்குதான் தெரியும் எனக்கு. சிவபுராணம் படித்து முடித்த பிறகுதான் மற்ற பாடல்கள் பாட ஒண்ணுமென்று தெரியாது. ஆனா சின்ன வயதுல இருந்து நாங்க படித்த ஸ்கூல்ல ஆனா கருத்து தெரியாது உண்மையா. இப்ப மிகவும் தெளிவாக எங்களுக்கு விளங்கி இருக்குது. அந்த அளவுல நீங்க உங்களுக்கு உண்மையா கடவுள் தந்ததுதான் இந்த மிகவும் நன்றாக இருந்தது. இந்த பாடல் திருவாசக பாடல் எத்தனை சரியான இது தெரியாதே. நான்
திருவருள் துணை கொண்டு நான் என்றால் சும்மா நாங்கள் எடுத்த மானத்துல தெய்வீக விஷயங்களை சொல்லக்கூடாது, என்னுடைய அப்படி பழக்கம் இல்லை. நான் ஒரு கால் அதை பற்றி சிந்திச்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு திருவருள் உத்தரவும் ஒன்று கிடைக்க நான் அது எங்க தவறு நடந்தது என்னன்றதை கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லுவேன். வாழ்க வளமுடன். நீங்களும் வாழ்க வளமுடன் அம்மா, பல்லாண்டு வாழ. நன்றி. நன்றி அம்மா, நன்றி 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 நன்றி. வேறு யாராவது? வணக்கம் ஐயா. வணக்கம். மலேசியால இருந்து கதைக்கிறேன். வணக்கம் வணக்கம். 10 நாள் நீங்கள் சொன்ன இதெல்லாம் மிகவும் அருமையாக சிறப்பாக இருந்தது. நாங்கள் சின்ன வயசுல அம்மா எங்களை சிவபுராணம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாட விடுவாங்க. இப்ப நீங்கள் கருத்து சொன்ன பிறகு ரொம்ப நல்லா இருந்தது. அதை திரும்பி திரும்பி கேட்போம். அதுக்கு நாங்கள் கமலா அக்காவுக்கு நன்றி சொல்லணும். அதுல யூடியூப்ல போட்டபடியால் எல்லாரும் அதுல எல்லா வேலையும் விட்டுட்டு அவ்வளவு குடும்ப பொறுப்புகள் அதுகள் எல்லாத்தையும் விட்டு உலகத்தையும் ரெக்கார்ட் பண்ணி போடுறதே பெரிய ஒரு விஷயம் என்ற திரும்ப திரும்ப கேட்டு நான் கூட சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் திருப்பி நான் அதை பார்க்கான நான் கேட்கக்கூடிய இருக்கு. அப்ப அது ஒரு பெரிய வாழ்த்துகிறோம். சங்கத்தின் சார்பிலே அவர் நெடுவொரு காலம் ஆயில சரியும் தானியம் போல் சில சௌபாக்கியமோடு நிறைவாக இருப்பதற்கு இறைவன் திருவருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறேன். ரொம்ப நன்றி ஐயா. எல்லாருக்கும் நன்றி. இந்த குரூப்ல இருந்தது நன்றி நன்றி அம்மா, எல்லோருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் அம்மா. சரி, மலேசியால இருந்து பேசுறேன். நன்றி நன்றி. சிவபுராணத்தை எங்களுக்கு வரி வரியா விளக்கப்படுத்தி எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு கோடி நன்றி ஐயா. இது எங்களுக்கு யார் சொல்லி கொடுப்பாங்கன்ட்டு எனக்கு தெரியல. ஆனா நீங்கள் கடவுளா வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது கோடி நன்றி. அதோட ஐயா, நீங்க சொன்னீங்க சிவபுராணத்தை முதல் படிக்க வேணும்ட்டு. அது காலையில நாங்கள் தேவாரம் முதல் படிக்க முன்னும் படிக்கிறதா எப்படி ஐயா? அது அந்த உண்மையில எங்கட மரபில ஒரு தேவாரம் இப்ப மார்கழி மாதம்ண்டா அங்கட்டி ஒரு இருக்கு. சிவபுராணம் மட்டும் ஓதுற ஒரு மார்கழி 31 நாளும் சிவபுராணம் ஓதுற ஒரு முறைமே நாங்கள் வச்சிருக்கிறோம். ஆனா மற்ற காலங்கள்ல ஏண்டா ஏதாவது ஒரு தேவாரத்தை படிச்சுட்டு அடுத்ததா திருவாசகத்தை படிச்சுட்டு இப்ப என்ன அங்கால நிச்சயம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருப்புராணத்தை படிச்சு நிறைவு செய்தால் அது ஒரு மிகுந்த பெருமதி. அதான் உண்மை. அது ஒரு பெருமதி. ஒரு தேவாரமாவது ஏதாவது படிச்சுட்டு அந்த முறைமை ஒன்று இருக்குத்தானே. ஆனா மார்கழி மாதத்துல ஏண்டா நீங்க திருவாசகத்தை மட்டுமே ஊதலாம். அது ஒரு மரபை நாங்கள் சமீபத்தில் வச்சிருக்கிறார்கள். அதோட ரொம்ப நன்றி ஐயா. அதோட கமலா அக்காக்கும் ஆனந்தி அக்காக்கும் ரொம்ப நன்றி. எங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலே ஆனந்தி அவர்களுடைய பணி, அவருடைய கடமை பணி, அதோட இந்த பணிகளையும் அவர் சிறப்பாக நாங்கள் முன்னெடுப்ப எனக்கும் வேலைப்படுவது இருக்கிற மாறி மாறி ஏதோ நாங்கள் 2 பேரும் மற்ற உறுப்பினர்களோட சேர்ந்து நாங்கள் அதை உங்களோட கோரிக்கைகளுக்கு ஏற்ற திருவருள் பேரோட செய்கிறது. எனக்கும் வந்து உண்மையில நான் 2 கிழமை நான் ஊருக்கு போக இல்லை. நான் இங்கேயே நின்றுட்டேன் நுவரேலியாவில. இந்த 2 கிழமையும் அதுவும் ஒரு வாய்ப்பா வந்து விட்டது. நாளை இனி போனால் இனி 6ஆம் தேதி 7ஆம் தேதி மட்டும் எனக்கு தொடர்ச்சியான வேலை. பொங்கல், பெரும்பொங்கல், ஆனி பொங்கல். அப்ப அதுக்கு விளக்கு வைக்கிறது, பேருந்து சந்தை பண்டவங்களோட பாரம்பரிய முறைப்படி நாங்க செய்யறது. நாங்க ஒரு பாரம்பரிய பத்ததி முறை பழைய முறைமைகள் 2000 வருஷத்துக்கு மேல பழமையான அந்த முறைமைகளை நாங்கள் மாத்துற இல்லை. எந்த ஒரு படையலோ முறையோ எதுவும் மாத்த இயலாது. அப்ப அந்த பாரம்பரிய முறைப்படி பறை முழங்க பறைதான் அதுக்கு. திருவிழாவுக்கு மங்கள வாத்தியமா இருந்தாலும் இதுக்கு பறைமேளம் தான். இப்ப பறை அடிச்சு அது முறைப்படி அந்த அந்த அது அது பெரிய வந்து பார்த்தா தான் விளங்கு. நாங்கள் சுவாமி படம் எடுக்கிற உத்தரவில்லை என்றபடியே நான் படம் ஒன்றும் எடுக்க வர்றதில்லை. அது வந்து பார்த்தா தான் அந்த ஆனந்தம் தெரியும். அது பெரிய ஒரு பணி. அதாவது முந்தைய அப்பப்பா எங்கட முன்னோர்கள் செய்தது இப்ப அடியேன் செய்ய வேண்டியிருக்கு. அப்ப அது அடுத்த கிழமை 28ஆம் தேதி விளக்கு, 28ஆம் விளக்கு வச்சு அந்த ஒரு கிழமையும் போய் அங்கால சனிக்கிழமை தான் வழிவெட்டி பொங்கல் நிறைவு செய்யும். அதுக்கு பிறகுதான் அந்த ஓய்வு வரும் எனக்கு.
ஏதோ இறைவன் திருவருள் திருவாசகத்தை தொடர்ந்து எடுக்கிறதுக்கு தடை இல்லாமல் பெருமான் திருவருள் புரிந்திருக்கிறார். அதுவும் பெருமானுடைய திருவருள் தான் சொல்லணும். ரொம்ப நன்றி ஐயா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. ஐயா, இன்றைக்கு எங்களுக்கு வளமையா முற்றோதல். நான் முற்றோதல் என்றா ஆனந்தி அம்மாக்கு ஒரு கிழமைக்கு முதலே சொல்லி போடுவேன், இந்த நாளைக்கு வகுப்பு வேண்டாமன். ஆனா எங்களுக்கு தெரியும் நீங்கள் சிவபுராணம் எடுத்து கொண்டிருக்கிறீங்கள். இந்த திருவாசகம் நாங்கள் கேட்டு இவ்வளவு நாள் உங்களுக்கு என்ன நிறைய வேலை பழுவு எல்லாம் முடிச்சு வந்து எங்களுக்கு நீங்களா வந்து தொடங்க எங்களுக்கு அதை நிப்பாட்ட விருப்பம் இல்லை. அப்ப என்ன செய்வோம் என்று யோசிச்சு நாங்கள் இன்றைக்கு காலம் 12 மணி மிட் நைட் ஒழுங்கி எல்லாரும் வந்து இதுல நல்ல சந்தோஷமா ஒரு 15 பேரு ஐயா முற்றுதல் செய்த நாங்கள். ஏனண்டா உங்களோட இதை தவற விடக்கூடாது. எல்லாரும் இப்ப நித்திர தூக்கி தூக்கி இதுல இருக்கிறோம். அவ்வளவு அவ்வளவு எங்களுக்கு இறைவன் நடத்தி வைக்கிறான் ஐயா. அவ்வளவு அவ்வளவு அந்த இறைவன் அருள் தான் இது. ஒரு உண்மையா எங்க குரூப்ல 10 பேர் லண்டன்ல இருக்கணும், 20 பேர்ல மற்ற கொஞ்சம் பேர் ஸ்ரீலங்காவில, அப்புறம் இங்க புளோரிடாவில 3 பேர், இந்தியாவில ஒரு பிள்ளை. ஒரு தரம் மறுப்பு சொல்லுவேல எல்லாரும் நாங்கள் வாரம் சொல்லி இத வந்துதான் விட அவ்வளவு பேரும் இதுல இருந்து இப்ப நாங்கள் எனக்கு சரியா நித்துறதோட வேட எல்லாத்தையும் கேட்க விடும், ஒன்றையும் தவற விடக்கூடாது. உங்களோட அந்த நீங்கள் ஒழுங்கு பண்ணின உங்களோட அந்த மனதையும் குழப்பக்கூடாது, இந்த திருவாசகத்தை நிப்பாட்டக்கூடாதுன்னு தொடங்கி இதை செய்து கொண்டிருக்கிறோம் ஐயா. எனக்கு நாளைக்கு நாளைக்கு நான் 7 மணிக்கு பஸ் எடுத்தேன்னா நாளைக்கு பஸ்ஸுக்குள்ள ஒண்ணும் செய்யலாதான். சொன்னேன் நான் ஆனந்தி அம்மாவுக்கு ஒரு சொல்லு முற்றோதலண்டா உடனே அப்ப நாளை வெப்பமண்டு சொல்லி இருந்தா பிழைச்சிருக்கும் எல்லாம். உங்களுக்கும் கிளம்பி இருக்கும், உங்களை தவற விட்டுருப்போம் இந்த கடைசி இதை முடிக்கிறதுக்கு. அப்படி எல்லாம் அது இறைவன் நடத்தி வைக்கிறாரு ஐயா. ஐயா அந்த முற்றோதல் இப்ப நீங்கள் அதுல ஒரு பிள்ளை கேட்டபடியா வேறம் சிவபுராணம் திருவாசகம் சொல்லி கடைசியா நாங்கள் முடிக்கல திருப்புராணம் சொல்லி திருப்புகழ் படிக்கல பூலியர்கோன்னு சொல்றோம், பிறகு வான்மீள் வளாது பைய சொல்றோம், நவபார்வதியை சொல்லி அதுக்கு முதல் திருப்புகளுக்கு பிறகு ஒரு திருமந்திரம் படிக்கிறோம். அப்புறம் அந்த காயத்ரி மந்திரம் மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்ல வேணுமா இல்லாட்டி தேவை இல்லையா? அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு விளக்கம் சொல்ல இயலுமையா? இந்த என்னென்றால் முற்றோதல் என்ற விஷயம் தமிழ் மரபு. அதை உங்களுக்கு தெளிவா சொல்றோம். முற்றோதல் என்றது தமிழ் மரபு. அதுக்குள்ள நாங்கள் காயத்ரி மந்திரம் வடமொழி மரபு. உங்களுக்கு தெரியும், காயத்ரி மந்திரம் தமிழ்ல இருந்தாலும் ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரசுண்டாதிமகே தன்னோதந்தி பிரஜோதயாத் என்ற தமிழ்ல எழுதி இப்ப நாங்க சொல்றோம். ஆனா அது வடமொழி. ஓம் கார்த்திகே வித்மகே சக்திகஸ்தாய தீமகே தன்னோ ஸ்கந்த பிரஜோதயாத் முருகனை சொல்றோம். அப்ப அதுகள் எல்லாம் வடமொழி மரபு. ஆனா இந்த முற்றோதல் என்றது தமிழ் மரபு என்பதை நாங்க நெஞ்சில வச்சிருக்கோம். அதனால தமிழ் பாடல்களைத்தான் பெருமளவில முற்றோதல்ல செய்து அதை பூர்த்தி செய்துட்டு விரும்பினால் அங்கால நாம சங்கீர்த்தனம் மாதிரி அத நாங்கள் இப்ப உதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஒரு இப்ப இந்த விரதம் பிடிக்கிறோம், இது கேதார கௌரி விரதம் பிடிச்சு கொண்டு வரோம், கந்த சட்டியும் பிடிக்கிறோம். அப்ப சில நேரம் ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணும் என்ன செய்யறேன்ட்டு. அப்ப என்ன செய்யணும் என்றால் அதுல விதி சொல்லுது என்னென்றால் சூரிய உதயத்துக்கு முதல் பாரணத்தை நிறைவு செய்து போட்டு இப்ப இந்த கந்த சட்டி பிடிக்கும். உண்மையில சூரிய உதயத்துக்கு முதல் பாரணம் நிறைவு செய்யணும். சூரியன் உதிச்சா பிறகு பாரணம் செய்தால் தேவையில்லாமல் 1000 பிராமணர்களை வெட்டி கொன்ற பாவம் வரும் என்று சொல்லி உபதேச காண்டம் சொல்லுது. வடமொழி ஸ்கந்த புராணத்தினுடைய 7வது காண்டமாய் உபதேச காண்டம் சொல்லுது. அவங்கடையாக கனவேறு தெரியாது அலுப்பு இது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் என்று போட்டு 6 சொச்சத்து சூரியன் உதிச்சா அப்புறம் அப்படி இல்லை. சூரிய உதயத்துக்கு முதல் பாரணம் செய்தாத பூர்த்தி செய்யணும். அதை குறையில விட்டா அந்த விரதத்தின் பலன் இல்லை. அப்ப பூர்த்தி செய்து போட்டு அப்படியும் பூர்த்தி செய்ய கஷ்டம். சூரிய உதயத்துக்கு முதல் கஷ்டம் என்றால் வில்வமில ஊறப்போட்ட தீர்த்தமோ அல்லது துளசி ஊறப்போட்ட தீர்த்தத்தையோ பருகி இந்த விரதத்தை பூர்த்தி செய்யும். அதே மாதிரி நீங்க முற்றோதல் செய்ய திருச்சிற்றம்பலம் சொன்னால் பூர்த்தி ஆகிடும். ஓதிக்கொண்டு வந்து திருச்சிற்றம்பலம் சொல்லி ஒரு கற்பூரத்தை பூஜைண்டா கற்பூரத்தை காட்டி பஞ்சலாத்திய காட்டி பூர்த்தி செய்துட்டு திரும்ப ஒரு நாம சங்கீர்த்தனம் மாதிரி நீங்க இதுகளை சொல்லலாம். மற்றதுகளை அது பிள்ளையண்டல்ல.
ஆனா ஆனால் சொல்லாமல் விடலாமோ ஐயா காயத்ரி மந்திரத்தை அதுகள் வேற ஒண்ணு இடத்துல சொல்லலாம். வளமையா ஒவ்வொரு நாளும் பஞ்சபுராணம் சொல்லேக்குள்ள அதை சொல்லி கொண்டு வருவோம். முற்றோதலுக்கு அதை விட்டால் என்ன ஐயா? அத முற்றோதலுக்கு தேவையில்லை. அது உண்மையா அது உண்மையில காயத்ரி மந்திரம் வெளியில சொல்லக்கூடாதுதான் சொல்றாங்க. மனதுக்கு சொல்லுவோம். இப்ப சில இடங்கள்ல சில ஸ்கூல்கள்ல வெளியில சொல்லி கொண்டிருக்கிறது சில பேர் சொல்லுவோம். காயத்ரி மந்திரம் உண்மையில வெளியில சொல்லக்கூடாது. மனதுக்குள்ள ஜெபம் பண்ண வேண்டிய மந்திரம். அப்ப அதுக்கு பவர் கூட. அப்ப அந்த மிருத்யுஞ்ச மந்திரம் சில குருமார் உபதேசிக்கவே மாட்டாங்க தெரியுமே எல்லாரும். அது சஞ்சீவி மந்திரம் அல்ல. அது புராணங்களே அப்படி வருது. பெரிய பெரிய கடவுள்லாம் சில நேரத்துல உபதேசி இருக்கிற மிருத்யுஞ்ச மந்திரம் லேசான மந்திரம் இல்லை. அத வெளியில இப்ப தீட்ச மந்திரங்கள் மாதிரி தீட்ச மந்திரங்களை நாங்க தீட்சை சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டோம். அப்ப அது சிலது அது என்றால் அதுகள் அந்த எதிர்விளைவை உண்டாக்கும். நான் இப்ப சொன்ன நாரதர் யாகத்துல மந்திரம் பிழைச்சால எதிர்விளைவு வந்த மாதிரி ஒன்றுக்கும் உங்களுக்கு விஞ்ஞானத்துல இருந்தானே ஒன்றுக்கும் மறுதாக்கம் இருக்கும். அப்ப அந்த பிரச்சனை இல்ல. பிழைச்சா மறுதாக்கத்தை உண்டாக்கும். அது கிரியையும் சரி எதுவும் மனதுல தாங்கள் வீட்டுல படிக்க அதை சொல்லிக் கொள்ளலாம். என்ன மனதுல வச்சு 11 தரமோ 21 தரமோ அல்லது 54 தரமோ அல்லது 108 ஜெபம் பண்ணலாம். அது அவையவைகள் மற்ற மனதுல ஜெபம் பண்ணிக்க பிழைக்காத பெருமளவு உச்சரிக்கைகள்ல சில நேரம் பாதடு அச்சரங்கள் பிழைக்கும். தமிழை பார்த்து உச்சரிக்க அது வடமொழிதானே. வடமொழியில உச்சரிக்க ஐயா மாதிரி உச்சரிக்கிற மாதிரி நாங்க உச்சரிக்க மாட்டோம். பயிற்சி வேணும். அப்ப அந்த மாதிரி ஐயா நாங்கள் இப்ப எல்லாருமே சேர்ந்து 108 தரம் ஓம் நம சிவாய ஜபம் செய்யலாமா சூமில? அது தமிழ் மரபுக்கும் வரும். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க வச்சு கொண்டு நீங்க அதை ஜெபம் பண்ணலாம். அந்த ஊசை அது எல்லா இடம் நிறைய அது நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். ஏன்னா அவரு மாணிக்கால் சுவாமிகளை அதைத்தான் சொல்லி தொடங்கி இருக்கிறேன். அது தமிழ் மரபு. அது தமிழ் மரபு வடமொழி ரெண்டுக்கும் அது பொதுவான இது. அப்ப அந்த ஜெபம் நல்லா இருக்கும். அதுகள் செய்யலாம். அதோட ஐயா நீங்கள் இன்றைக்கு அந்த சொன்ன நீங்கள் அந்த 51 பகுதிகளும் திருவாசகத்துல நான் சொல்லி கொண்டிருக்கேன். எனக்கு தட்டினது சிந்தனையில. அப்ப அது இந்த திருவாசியில இருக்கிற 51 சுடர் என்று சொல்லி எனக்கு இது ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு புலவர் ஐயாவோட கதைச்சு கொண்டிருக்கேக்கல்ல எனக்கு இந்த கதைச்சு கொண்டிருக்கேன். அந்த நேரம் தான் வேற நான் கேட்டேன். இப்படி அந்த 51 சுடர்களையும் நாங்கள் இந்த 51 பதிவு அவர் உடனே சொன்னார், உண்மைதானம்மா, அது நல்ல வடிவா யோசிச்சிருக்கிறீங்க, அது சரியா. ஆனா அதுல இருந்த ஒரு ஆள் சொல்லிச்சு அது வேறு அர்த்தம். அத எனக்கு இன்றைக்கு நீங்கள் அதை எடுத்து சொன்னது நான் தேடினதுக்கு விட கிடைச்ச மாதிரி ஐயா நல்ல சந்தோஷமா இருக்கு. இது நான் சொல்லி கொண்டிருக்கேன் வந்தது கந்தர் அனுபூதியோடு ஒப்பிட்டு மற்ற 51 அக்ஷரம் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இன்றைக்கு சுவாமி காட்டி தந்திருக்கிறார். நீங்க சொன்ன மாதிரி அவர் உடனே சொன்னவர் ஓம் ஓம் அம்மா சரி சரி நீங்க நினைக்கிறதா அது சரியாண்டு. அதுல வேற ஒரு ஆள் இருந்து அதை இல்ல அப்படி வராதண்டு. அப்ப அவர் அவர் அப்படி ஒருத்தருடைய வாதிடுற ஆள் இல்ல, அவர் அப்படியே விட்டுட்டார். அப்ப எனக்கு அது குழப்பமா இருந்தது, இதுக்கு என்ன விடையாண்டு. இன்றைக்கு நீங்க அது தத்துவம் அதுதான், அதுல மாற்றம் இல்லை. திருவாசி ஓமண்ட பிரணவம் 51 சுடர்ல அமைக்கிறா மிகப்பெரிய திருவாசி செய்ய வேணும். அப்ப பெரிய நடராஜர் சோழர் காலத்துல அப்படி செய்திருக்கிறாங்க முழுமே. பிற்காலத்துல செய்யறாண்டா அதுக்கு நிறைய செலவுகள் அதுகள் மன்னராலாம் செய்ய முடியாது, சாதாரண ஆக்களால செய்யலாம். நன்றி நன்றி ஐயா, ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா உங்க விளக்கங்கள். நன்றி ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது விளக்கங்கள். நீங்க சொன்ன மாதிரி நானே ஒரு தடவை அந்த சுடுகாட்டு கோயிலுக்கு போயிருக்கேன். அது எந்த இடத்துல ஞாபகம் இல்லை. அங்க ஒரு கோயில் இருந்து, சுடுகாட்டுல கூட கோயில் இருக்குமா அப்படின்னு நினைச்சேன். அங்க சொன்னாங்க மெயின் கோயில் தனியா இருந்தது. அந்த முக்கியமான கோயிலை முடிச்சுட்டு அங்கேயும் சொன்னாங்க. போயிட்டு வந்தோம். அப்பதான் நினைச்சுக்கிட்டேன் நீங்க பேசும்போது அது சுடலையில இருக்கிற கோயில்ன்றது ஒரு விசேஷமானதுன்னு தெரிஞ்சது. நன்றி ஐயா. நன்றி வணக்கம் ஐயா.
வணக்கம் வணக்கம் ஐயா. இந்த ஒரு வணக்கம். சந்தேகம் இன்றைக்கு திருப்படி எழுச்சி இந்த முத்தோதல் செய்யக்க ஒரு ஆள் சொன்னா திருப்படி எழுச்சியை 3 முறை படிக்கிறேன். நாங்க முத்தோதல் செய்யக்க அது அப்படி இருக்கோ எனக்கு தெரியாது. கமலா அப்படி சொன்னவா இல்ல அதையும் அது நாங்களுக்கு நான் என்னன்னா அந்த 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 டைம் வரைக்கும் இப்ப கேட்டா வைக்காது விளங்கா குழப்பமா இருக்குமெண்டு என்னண்டா ஐயா ஒரு திருப்படை ஆட்சி என்று 3 பாட்டு வருது அது தெரியாமது அத 3 46வது 2 பாட்டு அது திருப்பி அதை 3 தரம் படிக்க சொல்லி ஒரு ஆள் சொன்னா இல்ல கடைசி வரிய மாத்திரம் 3 தரம் படிக்கணும். அப்ப நான் சொன்னேன் இல்ல நாங்கள் வளமையா படிச்ச மாதிரி படிப்போம் பிறகு யார்கிட்டையும் கேட்டு செய்வோம்ண்டு. அப்ப நான் இன்றைக்கு அது அந்த அந்த அது படிக்க கேட்போம்னுட்டு தான் நான் அதை கேட்கிறேன். நீங்க கேட்டது நல்லது. உண்மையிலே அது விளக்கம் சொல்லணும். எனக்கு நல்ல சொன்னது இங்க அறிஞர்கள் பல பேர் சொன்னார்கள். சுவாமிக்கு நாங்கள் ஊதுறது வந்து விண்ணப்பம். அதுக்கு பேர் விண்ணப்பம். சத்தம் சத்தம் போட்டு நிப்பாட்டிட்டேனா. இப்ப என்னண்டா 2 மரபு இருக்கு. ஒன்று பன்னிசை கச்சேரி, அடுத்தது விண்ணப்பம். எங்கட முற்றோதல்கள் எல்லாம் விண்ணப்பம். விண்ணப்பம் என்றால் ஒரு நாளும் ரிப்பீட் பண்ண கூடாது. பாட்டை திருப்பி தோடுடைய செவியன் திரும்ப தோடுடைய செவியன் சொல்லலாது. ஏன்னா சுவாமி செவிட்டு சுவாமி ஒன்று பெரியாக சொல்லி சுவாமி கேட்டு விண்ணப்பம் செய்யறது மாபெரும் ஒருக்காத்தான் சொல்லணும். ரிப்பீட் பண்ணா மாபெரும் இது. வெளியில நீங்கள் கச்சேரி வைக்க ஒரு மேடையில இதுகள்ல கச்சேரி வைக்க திரும்ப திரும்ப அந்த தேவாரத்தை படிச்சு பண்ணிய செய்யலாம். அது பன்னிசை. முற்றோதல் விண்ணப்பம். விண்ணப்பத்துல ரிப்பீட் பண்றதுக்கு எந்த இடமும் இல்லை. 3 தரமோ 2 தரமோ ஒற்றுக்கால் மட்டும் சிரத்தையோட படிக்கும். திருப்பி படிச்சால் அது பெரும் குற்றம், பாவனம். நல்ல ஒரு கால வச்சு நாளைக்கு என்ன திருப்பி படிச்சு சொன்னீங்க பண்றது. வசந்த மண்டபத்துல மூலஸ்தானத்துக்கு அல்ல யாகசாலையில இன்சானத்துல ரிப்பீட் பண்ணவே கூடாது. அது படிக்க எங்களுக்கு அந்த அந்த வரையில நாங்க என்னன்னா ஒரு ஆள் அப்படி சொல்ல ஒரு ஆள் இப்படி சொல்ல. நான் சொன்னேன் இல்ல ஒருக்காவே வளமையா படிக்கிற மாதிரி படிப்போம். கமலநாதன் ஐயாவிட்ட கேட்டுட்டு நாங்க செய்வோம் தான் அதை நாங்கள் அதை நிப்பாட்டினது. நல்லதா போச்சு. நல்லது. நந்திசம்மா, நன்றி. நன்றி நன்றி அம்மா. சில வரிகளை வணக்கம் ஐயா. கதைங்கோ. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் அம்மா. நாங்கள் ஆனந்தி அம்மாட்ட கமலா அம்மா எத்தனையோ தரம் கேட்டு கேட்டு எங்களுக்கு திருவாசகத்தின் விளக்கம் தேவை ஒருக்கா அரேஞ்ச் பண்ணுங்கொண்டு அவகிட்ட கண்ண தரம் கேட்டுத்தான் உங்களை கடைசியிலே அரேஞ்ச் பண்ணி விட்டது. உங்களால நாங்கள் பெரிய நன்மை பெற்றிருக்கிறோம். இப்படி ஒரு விரிவுரையை கேட்கறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கிறோம். மற்றது அதோட நீங்க திருவாசகத்துல திருவாசக விளக்கம் மாத்திரம் இல்லை, வெளி கணக்க விஷயங்களும் எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க. அது எங்களுக்கு பெரிய ஒரு நன்மை. உங்களுக்கு நன்றி, மிகப்பெரிய நன்றி. மிக்க நன்றி அம்மா. நீங்க நல்லா இருக்கணும் நடுவுல காலம். நீங்க தொடர்ந்து திருவாசகம் மீறியையும் தொடர்ந்து கொள்ளுங்க. இடையல்ல சில நேரம் யாரும் எடுக்க இல்லை என்றால் நாங்கள் மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லாம் இறைவன் திருவருள். நாங்கள் எல்லாரையும் இதுக்குள்ள உள்வாங்க, சைவ புலவர்கள் எல்லோரையும் உள்வாங்குவதுதான் எங்களுடைய திட்டம். இடையல்ல நாங்கள் தயாராகத்தான் நிற்கிறோம். இது தடைப்படாமல் போக வேண்டும் என்பதற்காக நாங்கள் இடையல்ல ஏதாவது ஒருத்தருக்கு சுவையினம் அல்ல திடீரென்று ஏதாவது வேலை செய்யல வரையில் நாங்கள் தொடர்றதுக்கு தயாராக. எப்படி என்றாலும் இந்த திருவாசகத்தை 51 பகுதியை நிறைவு செய்யணும் என்பது எங்களுடைய சித்தம். அதற்கு இறைவன் சிவனும் அனுக்கிரகம் புரிவார் என்று நம்புகிறோம். நன்றி ஐயா. நன்றி. வணக்கம் சார். நான் தாமணி வீட்டில இருந்து கதைக்கிறேன். வணக்கம் அம்மா. டீச்சர் வணக்கம். இறுதி நாள் நன்றி சொல்லாம இருக்க முடியாது. அதனால நீங்கள் சதுர்த்தி முதல் கொண்டு பிரதோஷம் வரை ஈராக நல்ல எல்லோருடைய வேண்டுகோளுக்கு நாங்க நிறைவான விளக்கத்தோட புது கருத்துக்களோட தொடக்கி முடிச்சிட்டீங்க. அதுவே ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிகளும் உங்களுக்கு நன்றிகளும். நீங்கள்
100 காலம் வளத்துடன் நலத்துடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்த வேண்டும் என்றதுக்காக நான் எடுத்திருக்கிறேன். நல்ல கருத்துக்கள். உண்மையிலே சார், நான் இந்த திருவாச வகுப்புல என்னுடைய பாஸ் வந்து எவ்வளவோ இதுகளை சொல்லித்தான் நான் 10 நாளும் வந்து ஒரு மாதிரி கேட்டுட்டேன். அப்பவும் இன்றைக்கு நான் முடிக்க வேணும் என்று நான் பிரார்த்தனை. 10 நாள்ல சார் எப்படியும் இந்த சிவபுராணம் முடிக்க வேணும். காரணம், நான் அடுத்த நாள் வேற ஒரு நாட்டுக்கு போக வேண்டியிருக்கு. வேற 4 நாள் செல்லும். அப்ப எனக்கு மனதுக்குள்ள ஒரு குழப்பம். ஐயோ, இன்றைக்கு முடிச்சிட வேணும், எப்படியும் இன்றைக்கு முடிச்சா நாளைக்கு ஒழிக்கிடலாம் மன குழப்பத்தோட இருந்த நான் நிறைவான எண்ணத்தோட போவேன் நாளைக்கு. நன்றி நன்றி நன்றி. கீர்த்தி திருவாவலையும் யூடியூப்ல கேட்க தவறாதை. ஓமுங்க. மற்றது இளமரகாய் போல இளமரகாய் போல மறைந்திருந்து சேவைகளை ஆற்றி கொண்டிருக்கும் எங்கட ஆனந்தி ஜெயரட்னம் அம்மையாருக்கும் நன்றிகளை நாங்கள் சொல்ல வேணும், பாராட்டுகள். அடுத்தது கமலாமே சட சொல்லி வேலை இல்லை. அங்கால ஐயா ஓகேயோ, தேவாரம் ஓகேயோ, நடுநிலைமை நின்று அந்த மாதிரி. அப்பப்பப்பா, நீங்களெல்லாம் வேற லெவல். கமலாமி, உங்களுக்கு நன்றி. நன்றிகள், பாராட்டுகள் எப்பவும் நாங்கள் சொல்ல வேண்டும். அதுக்கு நன்றி. அகில இலங்கை புலவர் சங்கம் தான் எங்களை அப்படி வளர்த்து கொண்டு சொல்லிட்டு நாங்கள் அகில இலங்கை சைவ புலவர் சங்கம், அந்த சங்கத்துக்கு நாங்கள் நன்றியை நாங்கள் மறக்காம சொல்றோம். அவதான் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து எங்களை பயிற்சிப்படுத்தி வளர்த்து கொண்டு வரீங்களோம். அதுல எங்களுடைய தலைவர் எங்களை கமலநாதன் ஐயாவுக்கு மிக்க மிக்க நன்றிய. ஏனென்றால் இந்த வகுப்பை தொடர்ந்து முடிச்சிட்டார். அதுக்கு ஒரு நன்றியை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்ல வேணும். மற்றது சார், நீங்க சொன்னீங்க இந்த ஆலயங்களுக்கு வருஷத்துல ஒருக்காவது இந்த புண்ணிய தலங்களுக்கு போகணும்ன்றதெல்லாம் உண்மைதான் சார். இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி நீங்க சொன்னீங்க. உண்மையிலேயே நானும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 முறை போயிருப்பேன். அப்ப மதுரையில எங்களுக்கு ஒரு வீடு ஒன்று இருக்கு. அப்ப நாங்க வருஷத்துல கொஞ்சம் போறது. அப்ப அந்த ஆலயத்துக்கு போயக ஒரு ஆன்மீக ஒரு சிந்தனை, சிறப்பு, ஒரு தெய்வீக சிந்தனை. அப்ப நாங்கள் பிறகு இங்க வந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி அந்த நினைப்புகள் இருக்கும் மனதில. அந்த போனது வந்தது அப்படி அடுத்த வருஷம் போயக பிறகு இன்னும் ஒரு ஆலயத்துக்கு போக அந்த நினைப்பு இருக்கும். ஆனா நீங்க சொன்னது உண்மை. அந்த என்னண்டா அதுல பெரியவர்கள் இன்னொரு விஷயம் சொல்றேன். நான் போய்க்க ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பொருளை ஞாபகத்துக்கு வேண்டினான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பெரிய கண்டி ஒன்று வேண்டி கொண்டு நான் தீர்த்தம் கொடுக்குறது, அது கோயில்ல இருக்கு. திருப்பரங்குன்றத்துல பெரிய கற்பூரத்தை காட்டுற தட்டு, உச்சி மலையில 16 நிறகுடம் மேல தூபிக்கு வைக்கிறதுக்கு, திருவண்ணாமலையில உருத்திராட்சம், இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு பொருள் எடுத்து வந்து ஞாபகத்துக்கு வச்சிருக்கிறேன். அதுவும் அந்த முன்னோர்கள் சொல்லுவார்கள், ஏதாவது ஒன்று ஞாபகத்தை கொண்டு வச்சிருக்கணும். கோயிலே அதுகளுக்கு கிடைக்க அதுகளை துடைக்க அந்த நினைவுகள் எங்களுக்கு வரும். அது ஒரு திருவரும். உண்மைதான் சார், நீங்களும் சொன்ன மாதிரி தான். நானும் என்னென்ன சாமானும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடங்களுக்கு ஞாபகார்த்தமா நான் வாங்குறது. அப்ப அதை பார்க்க ஒரு ஞாபகம் தான். இனி அந்த மதுரை மீனாட்சி அம்மனில ஒரு சிறப்பை கூட நான் பார்த்திருக்கிறேன் சார். அந்த என்னுடைய ஒரு அனுபவத்தில நீங்க சொன்ன மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழல். நாங்கள் மதுரையில எனக்கு வந்துட்டு எங்களுக்கு அந்த வீடு வித்து அந்த பணம் நாங்க கதைக்க கூடாது, ஆனா சொல்லுறேன், அந்த பணம் கிடைச்சிட்டு அதை எப்படி அனுப்புறதுண்டு அந்த மதுரை மீனாட்சி அம்மன்கிட்ட அந்த பேக்கோட பணத்தோட போய் கும்பிடுறது. எப்படி இருந்தா இந்த பணத்தை இறைவா நீ சுவிஸுக்கோ ஸ்ரீலங்காக்கோ அனுப்பி வை. அப்ப நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம் அந்த மாதிரி எங்களை வீடு விற்கிற ஒரு பிரச்சனையில. அப்ப எல்லாரும் இந்தியன்ஸ், சரியான கஷ்டம். போலீஸ் உங்களுக்கு தெரியும், இந்தியன் போலீஸை பற்றி பிடிச்சா அவ்வளவுதான். நாங்கள் அப்ப இங்கால வர வேண்டிய ஒரு சூழல், எல்லாம் ஒரு இக்கட்டான கட்டம். அப்ப இங்கால அந்த உண்டியல்கள் மூலம் காசுகள் மூர்த்திகள் நியமிக்கப்பட்டது. நாயன்மார்கள் ஓதுவார் மூர்த்திகள் நியமிக்கப்பட்ட காலத்திலே உங்களுக்கு தெரியும், ஓதுவார் மூர்த்திகள் பஞ்சபுராணம் தான் ஊதுவார். அதுக்கு மேலே அவர் ஒன்றுமே ஊத மாட்டார். புராணத்தோட இறைவனுக்கு விண்ணப்பத்தை நிறைவு செய்து விடுவார்கள். அப்ப அதிலையும் ஒரு விதி இருக்கு. என்னென்றால், தேவாரம் முதல் ஓதுகிறோம். தேவாரத்தை ஓதுகிற போது சில இடங்களிலே திருத்தாண்டகம் எல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். எங்கே என்றால், இந்த யாகசாலையில நாங்கள் தேவாரம் ஓதுகிற போது சுவாமி யாக தரிசனத்துல நிற்கும்,
மகோற்சவத்துல யாகசாலையில பண் தான் படிக்க வேணும். பண்ணுள்ள தேவாரம். திருத்தாண்டகம் எல்லாம் படிக்கிறது இல்லை அந்த இடத்துல. வசந்த மண்டபத்துல திருத்தாண்டகம் விரும்பினா படிக்க, ஸ்தானத்துக்கு படிக்க பண் படிக்கணும். பண்ணுள்ள தேவாரம். அப்ப அந்த சில நடைமுறைகள் எங்கட முன்னோர் காலத்துல அது இருந்தது. ஓதுவார் மூர்த்திகளுக்கு கண்டு சில நடைமுறைகள் இருந்தது. மன்னர்களும் அதை கல்வெட்டுகளையும் சில பொறிச்சு வச்சிருக்கிறார்கள். பிற்காலத்துல அதான் நான் சொன்னேன், தேவாரம். இப்ப தேவாரம் சொன்னா நான் தான் சொன்னேன். இப்ப உதாரணமா சில இடங்களில பிள்ளையாற்ற பாட்டு படிக்கணும்னுட்டு 5 கரத்தனை திருவாக்கும் செய்கரமன்றதெல்லாம் படிக்கிறார்கள். அதெல்லாம் படிக்கலாம். தேவாரத்துல பிள்ளையாரை பற்றி வார பாட்டை படிக்கலாம். நான் கணபதி பாமால கலசம் என்கிற கோயிலுடைய ஒரு திருவிழாவுக்கு ஒரு நூல் வெளியிட்ட நான். அதுல தேவாரத்துல பிள்ளையாரை பற்றி வார பாட்டுகள் எல்லாத்தையும் தொகுத்து வெளியீடு செய்திருக்கேன். அந்த புத்தகம் நிறைய குருக்கள் மேலாம் கேட்டு பண்ணாரு. கொஞ்சம் புத்தகம் தான் என்னோட கிடக்கு. அப்ப அதுல பிள்ளையாரை பற்றி வார தேவாரம். அப்ப அந்த பிள்ளையார் கோயில் என்ன, அந்த பிள்ளையாரை பற்றி வார தேவாரத்தை படிக்கலாம். தேவாரம் தான் படிக்கணும். அதுவும் மூலஸ்தானத்துக்கு அல்லது யாகசாலைக்கு பண்ணோடு வர்ற தேவாரம். திருத்தாண்டம் எல்லாம் படிக்கிறேன் இல்லையா, முந்தின நாள்ல படிக்க விட மாட்டார். அப்ப சுவாமி திருத்தாண்டம் எல்லாம் படிக்க பெரிய குருக்கள்மார் பேசுவார்கள். வசந்த மண்டபத்துக்கு திருத்தாண்டம் விரும்பினா படிக்கலாம். அப்ப அப்படி ஒரு நடைமுறை இருந்தது. அடுத்தது 5வது பஞ்சபுராணம், 5வது புராணம் பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாட்டுத்தான் உதவு. ஏனென்றால் 11 திருமுறைகள் தொகுத்தா பிறகு எத்தனையோ நூல்கள் தோன்றிச்சு. ஆனால் எந்த நூலையும் 12ஆம் திருமுறையாக எடுக்க பெரிய புராணத்தை தான் நாங்கள் 12ஆம் திருமுறையாக மந்திரத்துக்கு பிறகு 11 சாந்த மந்திரத்துக்கு பிறகு ஓம் நம சிவாய என்ற திருவைந்தெழுத்துக்கு நிகரானது. அதனால பெரிய புராணத்திலே இருந்து ஒரு பாட்டுத்தான் நாங்கள் படிக்க வேண்டும். படிச்சு அந்த பஞ்சபுராணம் ஓதுவதை திருச்சிற்றம்பலம் ஜோதிடம் நிறைவு செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இப்ப கந்த புராணம் அவராமந்தி அந்தாதிக்கு எல்லாம் திருச்சிற்றம்பலம் சொல்ற முறைமை இருந்தாலும், ஆனால் நம்பியாண்டார் நம்பி வகுக்கேக இந்த 12 திருமுறைக்கு தான் திருச்சிற்றம்பலம் மிக முக்கியமானது. அதுக்கு காரணம் திருச்சிற்றம்பலம் சிதம்பரத்திலே இருந்து 11 திருமுறையும் கண்டெடுக்கப்பட்டது. 12வது சேக்கிழார் சுவாமிகளால சிதம்பரத்திலே இருந்தால் பாடப்பட்டது. இறைவன் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்டது. அந்த மகோன்னதம். அப்ப சிதம்பரத்துல 11 திருமுறையும் கண்டெடுக்கப்படுகிறது. நம்பியாண்டார் நம்பியால் தூக்கப்படுகிறது. 12ஆம் திருமுறை பெரிய புராணம் சிதம்பரத்துல இறைவன் உலகலாம் என்று அடுத்து கொடுக்க பாடி அங்கே அரங்கேற்றம் செய்யப்படுகிற ஆயிரங்கால் மண்டபத்திலே. இது சிதம்பரத்தோட தொடர்புட்டவற்றையால் இந்த திருமுறை ஓதுகிற போதுதான் மிக முக்கியம். திருச்சிற்றம்பலம் சொல்லுவோம். நாங்கள் அந்த மரபை இப்ப எல்லாத்துக்கும் கொண்டு வந்துட்டோம். பிள்ளையண்டு அல்ல, என்ன சிதம்பரத்தை நினைக்கிறது பிள்ளையல்ல, கோயில். ஆனால் திருச்சிற்றம்பலம் சொல்லி பஞ்சபுராணத்தை நிறைவு செய்துட்டு அதுக்கு பிறகு அம்மன் புகழ் பாடலாம், திருப்புகழ் அவதாரி என்று சொல்லலாம், அதுகளை படிக்கலாம். அதுகள் படிக்கிறது முறைமைக்குள்ளே அது இல்லாது போனாலும் நாங்கள் பக்தி பயத்தால் அதை செய்கிறோம். ஆனால் அதையெல்லாம் வசந்த மண்டப பூஜையில கூட்டி இதெல்லாம் சில இடங்கள்ல சில குருக்கள் மேல் தேவாரம் புராணம் மட்டும் மோதண்டு போட்டு குறைச்சி போடுவினோம். நேரத்தை நாங்கள் எடுக்கலாம். அங்கெல்லாம் பஞ்சபுராணம் தான் படிப்பான், முருகன் திருப்பூல படிப்பான். அப்ப எல்லாத்தையும் நாங்கள் எல்லாம் அபிராமி அந்தாரி அது இதெல்லாம் படிச்சு கொண்டு போனால் தேருக்கு சாமி ராவகாலத்துக்கு முன்ன தூர வேணும் தேரல என்றால் எல்லாம் பிசைப்போம். அந்த எங்கட ஆகமம் சொல்லுது நேரம் முக்கியம். ஆகமும் நேரத்தை மிக முக்கியப்படுத்தி இருக்கு. இந்த காலத்துல இந்த அபிஷேகம் அவ்வளவு நேரம். நாங்கள் ஒரு ஆள் குளிக்கிறோம் என்றால் மத்தியான குளிச்சா எங்களுக்கு சன்னி வந்துடும். காய்ச்சல் இருந்து ஆக்கள் முடிய வேண்டி வந்துடும். சுவாமிக்கும் குழந்தை பிள்ளைய குளிக்க வாக்குற மாதிரி தான் அபிஷேகம் பண்ணோண்டு ஆகவன் சொல்லி இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு நேரம் இருக்கு. பஞ்சாமிர்தம் அவ்வளவு அளவு இருக்கு. பால் எவ்வளவு, பால் எல்லாம் குடமா ஊற்றி வீணாக்க கூடாது. உண்மையில நாங்கள் பாலாஜோடு செய்கிறோம். அதை அல்லாட்டி அதை கோமுயால ஏந்தி அதை எத்தனையோ பிள்ளைகள் இருக்கு, எத்தனையோ பேர் அதை ஒரு தீயாயோ இன்னும் கொடுக்க தீர்த்தமா இருந்தாலும் அந்த பாலன்றது அது ஒரு பசுமாட்டில இருந்து கோமாதான் எடுக்கிறோம். சுவாமிக்கு ஒரு அளவான பால் இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லப்படுகிறது.
அப்ப அந்த சில பிரமாணங்கள் மிகவும் சில பிராச்சித்த அம்சங்கள் குளிர்ச்சிப்படுத்துற கூட செய்யும். அப்ப இந்த பிரமாணம் காலம் காலவர்த்தமானம் இதெல்லாம் ஆகவும் சொல்லி இருக்கு. நாங்கள் அதெல்லாம் இப்ப பின்பற்ற விட்டுட்டோம். நீங்க பார்க்கலாம். அப்ப அதுகள் எல்லாம் கருத்துல விடுறவன பஞ்சபுராணம் மோதி நிறைவு செய்து போட்டுத்தான் மற்றதை படிக்க வேண்டுமே தவிர அதுவும் கால இதுகளை கணிச்சி செய்ய வேணும். இல்ல குருக்கள் மாதிரி சினந்திரிக்கிற மாதிரி எல்லாம் நான் நடக்கக்கூடாது. சில பேர் எல்லாம் திருப்பி ரிட்ரீட் பண்ணி எல்லாம் செய்யலாம், பிரச்சனை மாறும். அதனால இந்த மரபுக்கே ஒரு கேள்விக்குறியா வந்துட்டு இருப்ப கன்னடங்கள்ல. சரியா இளங்கோய்யா? இளங்கோய்யா அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. எல்லாருக்கும் பெண்களே ஆகணும். எடுத்து பார்த்தா சவுண்ட் சரியான லோவா இருக்குது. சரியான லோ விளங்குது. நீங்கள் என்ன சொல்றீங்களன்னு விளங்குது இல்ல. மைக்குக்கு கிட்டவே இருங்க. மைக்குக்கு கிட்டவே. எல்லாருக்கும் கிடைப்பவர் பண்றதுதான் என்னுடைய நோக்கம். நன்றி நன்றி. இப்ப பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, விளங்குது. நன்றி 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 இளங்கோய், நன்றி. கமலா மிஸ். ஆனந்தி மிஸ் நிக்கிறீங்களோ? ஆனந்த வேலையா, நீங்கள் இந்த 2 நாளா இதுல பங்கு பெறுறீங்களா? உங்களுக்கு பிடிச்சதோ ஆனந்த வேலையா? பிஸியோல இருக்கு, வேலையில நிக்கிறேன். சரி, நீங்க ஆனந்தி அம்மா முடியுங்க. ஓகே ஓகே சரி. இதுவரை சிவபுராணம் தொடர்பான நிறைவு நாள் விரிவுரையை நிகழ்த்திய சைவப்புலவர் சங்க தலைவர் சைவப்புலவர் சி.க. கமலானந்த ஐயா அவர்களுக்கும் இதில் கலந்து பயன்பெற்ற அனைவருக்கும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி இருக்கின்ற கமலா அம்மையாருக்கும் மற்ற அனைத்து பெரியோர்களுக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றோம். இறைவனுடைய பேரருள் எல்லோருக்கும் கிடைக்க பிரார்த்தித்துக் கொண்டு நாங்கள் நிறைவு செய்வோம். நன்றி நன்றி. அவர்கள் சார்பிலே செயலாளர் சார்பிலே ஆனந்தி சேவப்புலர் ஆனந்தி கேரட்டம் அவர்களுக்கும் திருமதி கமலா ரவீந்திரன் அவர்களுக்கும் மற்றும் பங்கு பற்றிய எல்லோருக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாளைய தினம் கீர்த்தி திருபகவல் தொடர்ந்து இடம்பெறும் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை தெரிவித்து இன்றைய நிகழ்வை உளவிலே நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.